புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். ஏசாயா 9:6 மற்றும் 7 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 9:6 மற்றும் 7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கடந்த பல வாரங்களாக நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி போதிப்பது மட்டுமல்ல, ஒரு ராஜ்யம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்குன்னு கலாச்சாரம், அந்த ராஜ்யத்துக்குன்னு மொழி, அந்த ராஜ்யத்துக்குன்னு சில சட்டங்கள், அந்த ராஜ்யத்துக்குன்னு சில விதிகள், அந்த ராஜ்யத்துக்குன்னு சில பாலிசி, டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ராஜ்யம்னா அதான். வேத புஸ்தகம் நமக்கு மதத்தை போதிக்கவில்லை, ராஜ்யத்தை போதிக்கிறது. ராஜ்யத்தின் கலாச்சாரம், ராஜ்யத்தினுடைய பாலிசி, ராஜ்யத்தினுடைய டேர்ம்ஸ், ராஜ்யத்துடைய கண்டிஷன்ஸ். சோ ராஜ்யத்தை தான் நமக்கு போதிக்குது. மதங்கள் என்ன போதிக்கும் அண்ணா? மதங்கள் என்பது சடங்குகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், இந்த இப்படிப்பட்ட காரியங்களை மதங்கள் போதிக்கும். மதம் என்னைக்கும் விதிகளையும் கோட்பாடுகளையும் அரசாங்கத்தின் காரியங்களையும் மதங்கள் என்னைக்கும் போதிக்காது. இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துக்கு தலைவலி கொடுக்கறதே மதம் தான். மதத்தினுடைய பிரச்சனையால் தான் அரசாங்கம் இன்னைக்கு தலை பிச்சுக்கின்னு இருக்கும். எல்லா நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எது தலைவலியா இருக்குன்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கிற மதங்கள் தான் அந்த நாட்டுக்கு தலைவலியா இருக்கும். ஏன்னா மதம், அந்த மதத்துல இருக்கிற ஜனங்கள், அந்த மதவெறி பிடிச்சவங்க, அந்த மத சடங்குகள் சம்பிரதாயத்துல மதங்களை நாட்டை சீரழிக்கிறது, கவர்மெண்ட்டை கலைக்கிறது, மக்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போறது எல்லாம் இந்த மதம் தான் பண்ணுமே ஒழிய கவர்மெண்ட் பண்ணாது. கவர்மெண்ட் அந்த வேலையில் இறங்காது. இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்னா மதம் தான் காரணம், மத கலவரங்கள் தான் காரணம். நம்முடைய வட இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? மதம் தான் காரணம் அல்லவா? இப்படி மதம் பிரச்சனையால பல நாடுகள் இன்னைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஆகவே மதங்கள் என்னைக்குமே பிரச்சனை தான். அது தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் புது புது மதங்கள் உருவாயிட்டே இருக்கிறது. அது தெரியாமலேயே ஜனங்கள் நான் இந்த மதத்துல இருக்கிறேன், நான் அந்த மதத்துல இருக்கிறேன், மதத்துல போயிட்டே இருக்கிறாங்க. மதங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு அல்ல, மதங்கள் பிரச்சனைகளின் துவக்கமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லா நாட்டில இந்த மதங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அந்த விதத்துல கிறிஸ்தவம் என்று நீங்க எடுத்தீங்கன்னா இதை நீங்க தனியா பார்க்க முடியாது. கிறிஸ்தவமும் அதுவும் ஒரு வகையான மதம், ஒரு வகையான மதம் அல்ல, அதுவும் மதம் தான். ஏன் அதை கிறிஸ்தவ மதம்னு நாம் சொல்றோம்? அது ஒரு மதம் பிடிச்சவங்க நாம் சொல்றோம்னா, எப்படி பல மதங்கள்ல பல சடங்குகள் சம்பிரதாயங்களை வச்சு பாரம்பரியங்களை வச்சு ரன் பண்றாங்களோ அதே மாதிரிதான் கிறிஸ்தவத்திலையும் இவங்களுக்குன்னு சில சடங்குகள், இவங்களுக்குன்னு சில சம்பிரதாயங்கள், இவங்களுக்குன்னு சில பாரம்பரியங்கள். எதுவே ராமன் சொல்றீங்க, இவங்களும் ஒரு மதம் தான். இவங்களை வேற மாதிரி பாத்திர முடியாது, கிறிஸ்தவத்தையும் வேற மாதிரி பாத்திர முடியாது. இந்த மதத்துல இருக்கிறவங்க எப்பவுமே சடங்குகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மதத்துல இருக்கிறவங்க எப்பவுமே சம்பிரதாயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மதத்துல இருக்கிறவங்க எப்பவுமே பாரம்பரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் கவர்மெண்ட் என்னைக்குமே சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்காது. கவர்மெண்ட் என்பது என்டையர்லி டிஃபரண்ட், முற்றிலும் வித்தியாசமானது. மதங்களை கம்பேர் பண்ணும்போது மதங்களுக்கும் அப்பாற்பட்டது கவர்மெண்ட். கவர்மெண்ட்டையும் மதத்தையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, ஒன்னா சேர்த்துட முடியாது. மதம் எந்த கவர்மெண்ட்லயும் அத அபிஷியலா அங்கீகரிக்கப்படாது. சரி, அந்த விதத்துல நாம் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம்
தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய கவர்மெண்ட், தேவனுடைய கலாச்சாரம். அந்த கவர்மெண்ட்டை பற்றி பல மாசங்களா நாம பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம இந்த கவர்மெண்ட்டுடைய இன்னொரு கான்செப்ட்ல நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னு சொன்னா குடியுரிமை. எல்லாம் குடியுரிமை. இந்த குடியுரிமை என்பது சிட்டிசன்ஷிப்னு சொல்றாங்க அல்லவா? இந்த சிட்டிசன்ஷிப் எவ்வளவு முக்கியமானதுன்னா, ஒரு நாட்டுல ஒரு மனிதனுடைய மகிமையே அந்த நாட்டு அவனுக்கு கொடுத்திருக்கின்ற குடியுரிமை தான் அவனுடைய மகிமை, அவனுடைய மேன்மை, அவனுடைய கௌரவம். அவன் அந்த நாட்டுல குடிமகனா இருப்பதே அவனுக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆமென். அந்த கௌரவம், அந்த பாக்கியம் நீங்க எந்த நாட்டுல வேணா இருக்கலாம், எந்த நாட்டு கவர்மெண்ட் அண்டர்ல கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடியுரிமை இருக்குதான்னு கேட்பாங்க. உங்களுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கு, வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த நாட்டிலும் வாழ முடியாது, எங்கேயும் இருக்கவே முடியாது. அது ரொம்ப பரிதவிக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஒரு ஸ்ரீலங்கன் பையன் கலெக்டர் ஆபீஸ்ல, தஞ்சாவூர் சைடு நினைக்கிறேன், கலெக்டர் ஆபீஸ்ல அவன் அழுகுறான். ஏன்னா எனக்கு குடியுரிமையே இல்லை, நான் எந்த நாட்டில் இருக்குது எனக்கு தெரியல, எனக்கு எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குது, குடியுரிமையே இல்லாம இருக்குது. அவன் ரொம்ப சஃபரா இருக்கிறான். அவனை கேட்பார் மேற்பார் இல்ல, அவனுக்காக யாரும் வாதாடவும் முடியாது, அவனுக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்க முடியாது, எந்த ஒரு உதவியும் அவனுக்கு கிடைக்காது, அவனை பத்தி யாரும் விவாதிக்கவே முடியாது. ஏன் லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால டிவியில பார்த்த ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். அந்த பையன் அவ்வளவு கதறான். பட் எத்தனை பேருக்கு அந்த அவனோட கதறுதல் புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் அந்த கவர்மெண்ட் எல்லாம் நான் கொஞ்சம் கவனிக்கிறதுனால, இந்த கவர்மெண்ட் பாலிசிலாம் தெரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. அந்த பையனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இந்த நாடு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு கேட்பாங்க. உனக்கு எப்படி அவன் தெரியும்னு கேட்பாங்க. அவன் ஒரு தீவிரவாதியா கூட இருக்கலாம். எதை வச்சு அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது, எதை வச்சு அவனுக்கு நம்ம குடியுரிமை கொடுப்பது, எதை வச்சு நம்ம அவனுக்கு சலுகை கொடுப்பது? சோ கவர்மெண்ட் எந்த சலுகையும் அவனுக்கு வழங்காது. அவன் வெயில் அழுதாலும் மழையில் அழுதாலும் எதுவுமே அவனுக்கு ஹெல்ப் கிடைக்காது. பட் அவன் கதறி கொண்டிருக்கிறான். கவர்மெண்டோட நார்ம்ஸ் அப்படி. ஒருவேளை மனிதாபிமானம் உள்ளவங்க, மனசாட்சி உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர கவர்மெண்ட் அவனுக்கு லீகலா அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. அது கவர்மெண்டோட பாலிசி அப்படி. அப்போ ஒரு கவர்மெண்ட்ல, ஒரு நாட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அண்டர்ல நீங்க இருக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த கவர்மெண்டோடைய அந்த நாட்டுடைய குடிமகனாகவும் நீங்க இருக்கிறீங்க. இந்த குடி உரிமை என்பது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்லாக்கியமானது, பாக்கியமானது, மேன்மையானது, மகிமையானதும் கூட. சோ நீங்க வாழ்ற நாடு ஏழை நாடா இருக்கலாம், பணக்கார நாடா இருக்கலாம், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் குடியுரிமை இருக்குதா, அந்த ஏழை நாட்டிலேயாச்சும் நீங்க குடியுரிமை வாங்கி இருக்கிறீங்களா தான் முக்கியம். ஏன்னா அந்த குடியுரிமை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே ஃபைட் பண்ண முடியும், எல்லாமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குடியுரிமையே இல்லாதவங்களுக்கு நீங்க ஃபைட்டும் பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்ப சொல்லுங்க, குடியுரிமை ரொம்ப முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியமானது. அந்த விதத்துல நமக்கு தெரிந்தபடி நம்ம எல்லாருமே இந்தியாவுடைய சிட்டிசனா நாம இருக்கிறோம் அல்லவா? இந்தியாவுடைய குடிமக்களா நாம் இருக்கிறோம். எல்லா கவர்மெண்ட்டும் இந்த குடியுரிமையை எப்படி வழங்குகிறதுனா, கண்மூடித்தனமா யாருக்கும் குடியுரிமை வழங்குவது கிடையாது. எல்லா கவர்மெண்ட்டுமே குடியுரிமையை ரொம்ப லீகலா வழங்குகிறது. அதே நேரத்துல பார்த்து கொடுக்குது. அதே நேரத்துல ரேண்டமா எல்லாருக்கும் குடியுரிமை வழங்குவதும் கிடையாது. சில நேரங்களில் சில குடியுரிமை பெறுவதற்கு ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவஸ்தைப்படுகிறார்கள். சரி, இதெல்லாம் நாம் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம ஒரு சில நாட்களாக பார்த்து கொண்ட தலைப்பின்படிதான் கிங்டம் சிட்டிசன்ஷிப். தமிழ்ல நான் சொல்லுகிறேன், ராஜ்யத்தினுடைய குடிமகன்கள் அல்லது குடியுரிமை. ராஜ்யத்தினுடைய குடியுரிமை, எல்லாம் ராஜ்யத்தின் குடியுரிமை. இந்த குடியுரிமையின் போது தமிழ்ல நில விளங்குது. அந்த குடிமக்களுக்குன்னு சில உரிமைகள், குடிமகனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது. உரிமைகள், பிரிவிலேஜஸ் அல்லவா, மகிமைகள். நாடு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுதுன்னு சொன்னா அது ஏதோ எனாமம் கிடையாது. டெமோக்ரஸி நாட்டுல உங்களுக்கு ஏதாச்சும் நாடு உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குது, இல்ல உங்களுக்கு வேலை கொடுக்குது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்குது சொன்னா
அது உங்களோட ரைட்ஸ், அது உங்க உரிமை. இந்த நாட்டு குடிமகனுக்கு எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்ன்றது இந்த நாட்டுடைய சட்டம். எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் வேலை இருக்கணும், வருமானம் இருக்கணும், போதுமான உணவு, உடுப்பு இதெல்லாம் இருக்கணும். கவர்மெண்டுடைய நார்ம்ஸ், கவர்மெண்டுடைய கண்டிஷன்ஸ். அதனாலதான் கவர்மெண்ட் வந்து நமக்கு வீடு கொடுக்குது, கவர்மெண்ட் நமக்கு சில சலுகை எல்லாம் கொடுக்குது. இது தர்மம் கிடையாது. கவர்மெண்ட் தர்மம் பண்ணல. கவர்மெண்ட் அந்த நாட்டு குடிமகன்களுக்கு என்று அவங்க உரிமைகளை நிலைநாட்டி கொண்டு வருகிறது. ஆமென். பட் இதை பெறுவதற்கு தான் மக்கள் பாடப்படுறாங்க. அவங்க உரிமையை பெறறதுக்கு நாட்டில் படுற பாடு இருக்குது, ரொம்ப பெரிய பாடு இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நாடுகள்ல இருக்கிற ஒரு காரியம் அல்லவா? சரி, இப்போ நம்ம இந்த ராஜ்யத்தை பற்றி படிக்கும் போது, ராஜ்யத்தின் குடி உரிமை பற்றி படிக்கும் போது, ஃபர்ஸ்ட் இயேசு ஏன் வந்தான்றதை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஏன் பிறந்தார்ன்றதை பார்க்கணும். இந்த உலகத்தில் அவர் பிறந்தது, வந்தது, போதிச்சது, நடப்பித்தது, இது எல்லாம் மதவாதிகள் மத ரீதியாகவே அவரை பார்த்து இந்த கிறிஸ்தவத்தையும் ஒரு மதமாக மாற்றி, இந்த மதத்துக்குள்ள வந்து சேர்ந்துருங்க, இந்த மதத்துக்குள்ள வந்துருங்க, செத்த மோட்சம் போய் சேர்ந்துடலான்ற மாதிரி மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மோட்சம் ஒண்ணு இருக்குது, நரகம் ஒண்ணு இருக்குது, இதுல வந்தீங்கன்னா மோட்சத்துக்கு போயிடலாம், வரலன்னா நீங்க எங்க போயிடுவீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி, மோட்சத்துக்கு போயிடலாம், டெத்துக்கு பிறகு நம்ம மோட்ச வாழ்க்கை வாழலான்னு சொல்லி மக்களை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, எப்படியோ அவங்கள மூளை செலவை பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கொண்டு வந்து சேர்த்து, அப்படி கூட்டம் கூட்டமா மந்தையா இன்னைக்கு ஜனக்கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க எல்லாருமே உண்மையாகவே தேவட ராஜ்யத்தை பற்றின அறிவோடு தான் உள்ள போயிருக்கிறாங்களா? தேவட ராஜ்யத்தை பற்றின புரிதலோடு தான் அவங்க இருக்கிறாங்களா? எல்லாருமே ராஜ்யத்துடைய டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்களா? எல்லாருமே ராஜ்யத்தை பற்றின விதிகள் அவங்க புரிந்து வைத்திருக்கிறாங்களா என்று நீங்கள் கேட்டால், எனக்கு தெரிந்தபடி 99 கிறிஸ்தவர்களுக்கு ராஜ்யத்தை பற்றின ஐடியா கிடையாது, ராஜ்யத்தை பற்றின புரிதல் கிடையாது, ராஜ்யத்தை பற்றின விதிகள் கோட்பாடு என்னன்னு அவங்களுக்கு தெரிவதும் கிடையாது. 99% அப்படிதான் இருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த ராஜ்யத்தை பற்றி போதித்துக் கொண்டு வருகிறார்கள். ஹலோ, சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கலாம், ஷாக் இல்லாம இருக்கலாம், ஆனா அதான் நிதர்சனமான உண்மை. 1% மட்டும்தான் இந்த ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறாங்க. ஒரு சில மட்டும் ராஜ்யத்தை கேள்விப்படுறாங்க, ஒரு சில மட்டும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு மட்டும்தான் ராஜ்யத்தை பற்றி புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. 99% கிறிஸ்தவர்களுக்கு ராஜ்யத்தை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. போகிறது மெகா சர்ச்சா இருக்கலாம், அவங்க போற இடம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டடமா இருக்கலாம், அதெல்லாம் வச்சு அவங்க ராஜ்யத்தில் இருக்கிற நம்ம நம்பிட முடியாது. ராஜ்யத்தை பற்றி போதிக்கும் போது ஏசையா என்ன சொல்லிட்டு வராரு? 9ஆம் அதிகாரம் 6, 7 என்ன படிச்சுன்னு சொன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எல்லாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எல்லாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏசையா 600-700 வருஷத்துக்கு முன்னால இயேசு என்கிற ஒருத்தர் பிறப்பாரு. அவர் பிறக்கும் போது அவர் எதுக்காக பிறக்கிறாரு, எந்த நோக்கத்துக்காக பிறக்கிறாரு என்கிறதை ஏசையா இயேசுநாதனுடைய பிறப்பையும் பிறப்பின் நோக்கத்தையும் ஏசையா இங்க விவரிக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்றாரு. ஏன் பிறந்தார்னு சொல்றா பாருங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்காக ஒரு குமாரன் வழங்கப்படுகிறார். எதுக்காக? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம், ராஜ்யபாரமும் என்று தெலுங்குல இருக்குது ராஜ்யபாரம். இங்கிலீஷ்ல கவர்மெண்ட்னு இருக்குது, டைரக்டா கொடுத்துறாங்க, கவர்மெண்ட் அவன் மேல இருக்குதுன்றாங்க. பட் தமிழ்ல வந்து கர்த்தத்துவம்ன்றனால இந்த கர்த்தரையும் துவத்தையும் எல்லாம் மதமா பார்த்துட்டாங்க. கர்த்தர் ஒரு மதவாதி, அவர் ஒரு மத தலைவர், அந்த மதத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், இயேசுநாதர் ஒரு மத தலைவர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்ல வந்து சில தமிழ்ல படிக்கும் போது என்ன, இதெல்லாம் ஓல்டு டிரான்ஸ்லேஷன், பழங்காலத்து மொழிபெயர்ப்புனால புதுமையா இருக்கிறவங்களுக்கு இது விளங்காம இருக்கலாம். பட் கர்த்தத்துவம்னால என்னன்னா ஹெவன்லி கவர்மெண்ட், கடவுளுடைய அரசாங்கம், கடவுளுடைய அரசாங்கம், கடவுளுடைய கவர்மெண்ட் அவர் மேல இருக்குன்றாங்க. கவர்மெண்ட் அவர் மேல இருக்கு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். அந்த கவர்மெண்ட் அவர் மேல இது. அவர் யாருன்னா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதான்,
நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, அவர் கிங். அந்த கிங் என்ன, அவர் அந்த கிங் எப்படிப்பட்டவர்? ரொம்ப பவர்ஃபுல்லானவர், ரொம்ப ஆச்சரியமானவர், ரொம்ப எட்டர்னல் கிங். நித்தியமாய் அந்த ராஜ்ய பாரத்துக்கு முடிவே கிடையாது. அதுக்கு பிறகு எல்லா கிங்கும், எல்லா ராஜாக்களும் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. பட் இந்த கிங் வந்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென். பிறகு இவர் வந்தது நோக்கத்தை பற்றி பேசும்போது 7ஆம் வசனம் சொல்லுது, தாவீதின் சிங்காசனம். தாவீதின் சிங்காசனம், அதாவது தாவீதோட கவர்மெண்ட் அங்க ரூலிங்ல டிராப் ஆயிடுச்சு. தாவீது ரூல் பண்ணிட்டு தாவீதுக்கு அப்புறம் நல்ல ரூலர் இல்லாம போயிட்டாங்க. தாவீது வரைக்கும் ஒரு ரூலிங் இருந்தது. தாவீதுக்கு அப்புறம் அந்த ரூலிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி எல்லாம் பாழடைஞ்சு கிடக்குது. கடவுளுடைய அந்த ரூலிங் இல்ல. இயேசு இந்த உலகத்துக்கு எது வராருன்னா, எந்த சார்ஜ் ஷீட் எடுக்க வராருன்னா, அந்த தாவீதோட கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணி, டேவிட் கிங் உடைய கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணி அந்த கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக உலகத்துக்கு வர, அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக, அதை விரிவுபடுத்துவதற்காக, அதற்காக இயேசு உலகத்துக்கு வருகிறார், வந்தார். ஆமென். சரி, இப்ப நான் அத சீக்கிரமா சொல்லிடுறேன். இயேசு உலகத்துக்கு வந்து எதுக்காக வந்தார்னா, ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வராரு, கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண வராரு, கவர்மெண்ட்டை விரிவுபடுத்த வராரு. இயேசு எதற்காக வரலன்னா, மதத்தை கொண்டு வரல, மத சம்பிரதாயத்தை கொண்டு வரல, மத ஆச்சாரத்தை கொண்டு வரல, மத பாரம்பரியத்தை கொண்டு வரல, மதத்துல ஜனங்க சேர்க்கவும் அவர் வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, இயேசு வந்த பிறகு அந்த மதவாதிகளை டார்கெட் பண்ணி கவுண்டர் கொடுத்துனேங்கிறாரு. உங்கள் மதத்தின் பாரம்பரியத்தாலே நீங்க அழிஞ்சு போவீர்கள் அப்படின்றாரு. மதவாதிகளை பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு ரொம்ப சுத்தமா இருப்பாங்க, நீட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறான்னு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ரிலிஜியன் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருப்பாங்க, பக்காவா இருப்பாங்க, பார்த்தாலே கடவுளுடைய ரூபம் மாதிரி தெரியும். ஆனா உள்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கடையா இருக்குன்றாரு. உள்ளத்துல கடவுள் கிடையாது, உள்ளத்துல எல்லா வகையான பிரச்சனைகள் அவங்க உள்ளத்துல இருக்கும். பட் ரிலிஜியன் லீடர்ஸ் எல்லாருமே பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல மோசமான நிலையில இருப்பாங்க. இயேசு மதவாதிகள் எப்படி பார்க்கறான்னு சொன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்றாரு. அவங்க என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இன்னும் மதவாதிகள் இன்னும் அல்டிமேட் எப்படி சொல்ற வராருன்னா, நீங்கள் குருடரா இருக்கிறீங்க, குருடருக்கு குருடர்கள் என்ன பண்றாங்க? வழி காமிக்கிறாங்க. உனக்கே கண்ணு தெரியாது, நீ போய் மத்தவங்க என்ன பண்ணிருக்கிற? வழி காமிச்சுன்னு இருக்கிற. நீயே ஒரு குருடன். இவன் மதத்தில் இருக்கிறான், இவன் மதத்தை போதிக்கிறான், மதத்தின் தலைவரா இருக்கிறான். ஜனங்களுக்கு நான் சொல்றேன், ஜனங்களுடைய கண்ணை திறக்கிறேன், ஜனங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றானா, என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இந்த குருடனுக்கு வழி காமிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் மதங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்கு, நான் ஒரு சொர்க்கத்தை காட்டுறேன், நான் ஒரு கடவுளை காட்டுறேன், நான் ஒரு ஒளியை காட்டுறேன், நான் ஒரு அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு இவரை ஃபாலோ பண்ணா நம்ம சொர்க்கத்தை அடையலாம், இவரை ஃபாலோ பண்ணா நாம மோட்சத்தை அடையலாம், இவரை ஃபாலோ பண்ணா நாம உன்னதத்தை அடையலாம், இவரை ஃபாலோ பண்ணா நாம அந்த அந்த மகிமையான இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பீப்புள் என்ன பண்றாங்க? மத தலைவர்களை ஃபாலோ பண்றாங்க. மதம் எப்படி குருடோ, மதத்தினுடைய தலைவரும் குருடரா இருக்கிறாரு. தலைவரே குருடரா இருக்கிறனா தொண்டர்களும் எப்படிதான் இருப்பாங்க? குருடரா இருப்பாங்க. இதோட ரிசல்ட் ரொம்ப தூரம் போய் பார்க்க தேவையில்லைன்றாரு. இவர் எந்த குழியில விழுறாரோ பக்கத்து குழியில போய் பார்க்க தேவையில்ல, அதே குழியில பார்த்தா போதும். ஹலோ, நிறைய குழிகள் இருக்கும். இவரை ஃபாலோ பண்ண வந்த ஆள் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க, கரெக்டா தான் இருப்பாரு அவரும். ஏன்னா எல்லாம் செயின் லிங்க் தான், எல்லாம் ஒன்னோட ஒண்ணு போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பாரம்பரியம், இதுக்கு பேர் தான் பாரம்பரியம், இதுக்கு பேர் தான் மதம், இதுக்கு பேர் தான் சடங்கு, இதுக்கு பேர் தான் சம்பிரதாயம். சம்பிரதாயத்துக்காக ஃபாலோ பண்றது, பாரம்பரியத்துக்காக ஃபாலோ பண்றது, மத வெறியினால ஃபாலோ பண்றது. ஹலோ, மதம் அவ்வளவு மோசமானது அல்லவா? அதான் நான் ஒரு போன கோயில, ஒரு பழைய ரொம்ப நாளுக்கு மேல சின்ன வயசுல கோயிலுக்கு போயிருந்தோம் பாருங்க. அந்த கோயிலெல்லாம் போனீங்கன்னா அங்க சேர்ஸ் எல்லாமே எப்படின்னா, அவங்க தாத்தா காலத்துல எந்த சேர்ல உட்காந்தோ அதே தான் பையன் உட்காந்துருப்பான். ஏன்னா இது எங்க தாத்தா உட்கார்ந்த இடம். அவங்க பையன், இவங்க பையனுக்கு அப்புறம் பையனுக்கு பையன். அந்த ட்ரெடிஷன்
உட்கார்ற சேர்ல கூட ஒரு பாலிடிக்ஸ், உட்கார்ற சேர்ல கூட ஒரு பாரம்பரியம். இது எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க வந்து போற இடமாக்கும், இது எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிற இடமாக்கும், எங்க தாத்தா இங்கதான் உட்காரு, நானும் அங்கதான் உட்காருவேன், இடம் மாறவே மாட்டாங்க. அந்த பாரம்பரியமே பாருங்க மனிதனை வந்து அழிச்சிருன்றாரு. இதுதான் ட்ரெடிஷன். இத மதம் எப்பவுமே இப்படிதான் நடக்கும், அப்டேட் ஆகாது. சடங்குகள், எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இந்த சம்பிரதாயத்துல இருக்கிறோம், நாங்க இந்த பண்டிகை அனுசரிக்கிறோம், இந்த பாரம்பரியத்தை அனுசரிக்கிறோம், இந்த சடங்கு அனுசரிக்கிறோம். அது நல்லதா கெட்டதா எங்களுக்கு தெரியாது. எங்க தாத்தாக்கு தாத்தா பண்ணாரு, அப்புறம் எங்க தாத்தா பண்ணாரு, அப்புறம் எங்க அப்பா பண்ணாரு, இப்போ நாங்க பண்ணுறோம். இதுதான் சடங்கு, இதுதான் சம்பிரதாயம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல இதே சடங்கு இதே சம்பிரதாயங்களை ஜனங்க காலகாலமா பண்றாங்க. ஏன்பா பண்றீங்கன்னா தெரியாதுங்க. அந்த காலத்துலேருந்தே எங்க தாத்தா காலத்துல பண்றது, அவங்க காலத்தை பண்றோம். நாங்க ஒன்னும் பெரிய ஞானவான்கள் கிடையாது, அவெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு. அவங்க பண்ண கண்டிப்பா கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க, ஆகவே நாங்கள் அதையே பண்றோம். பாத்தீங்களா எவ்வளவு குருட்டுத்தனமா போயிடுறாங்க பாத்தீங்களா. ஒரு இந்த ராஜ்யத்தை பற்றின புரிதல் அவங்களுக்கு கிடையாது, ராஜ்யத்தை பற்றின அறிவு கிடையாது, ராஜ்யத்தை பற்றின போதனைகள் கிடையாது. சோ இதனுடைய விளைவுகள் தான் இந்த ஜனங்கள் மதத்தில இருந்து மதத்துல மத வைராக்கியமாக மாறி மத வெறியனாகி அந்த சடங்கு சம்பரத்துல ஊறி போய் அந்த பாரம்பரியத்தை நடக்கிறாங்க. இவங்களை வழி நடத்துற தலைவர் எந்த குழியில விழுதாரோ அதே குழியில் அவர்களும் விழுவார்கள். பட் இயேசு பற்றி இங்க என்ன பேசு சொன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இவர் யாருன்னா, இவர் வந்து மதத்தையோ பாரம்பரியத்தையோ சடங்கையோ சம்பிரதாய போதிக்க வரல, இவர் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராருண்டார், இவர் அரசாங்கத்தை கொண்டு வராரு, இவர் ஒரு புது கலாச்சாரத்தை கொண்டு வராரு, இவர் ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வராரு, இவர் மக்களுக்கு நல்லது செய்ய வராரு, இவர் வந்து நிறைய ஸ்லாக்கியங்களை மக்களுக்கு கொடுக்க வராரு. இது எல்லாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை பண்றது மட்டும்தான் மதத்தோட வேலை. போயிடாத, பெற்றுக்கொள்ளாத, இந்த மதம் அப்படி பண்ணுகிறது இல்லவா. அப்ப இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல கொஞ்சம் சில வார்த்தைகளை புரியும் உங்களுக்கு. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder. அரசாங்கம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். Government will be on his shoulder. பாத்தீங்களா, அரசாங்கம் அவர் மேல் இருக்குன்றாங்க. அப்ப அரசாங்கம் எப்பவுமே மதத்தை ஆதரிக்காது, மதத்துக்கு ஏற்றபடி அரசாங்கம் நடக்கவும் செய்யாது. எதுவுமே நம்புறீங்க? ஏன்னா மதங்கிறது எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்குது. இன்னைக்கு இந்த மதம் சரின்னுவாங்க, நாளைக்கு இன்னொரு மதம் சரின்னுவாங்க, இன்னைக்கு இது ஓகேனா நாளைக்கு அது ஓகேனுவாங்க. சோ மதத்துக்கு ஒரு லெவல் இல்ல, முடிவு இல்ல, அது எப்பவுமே மாறிக்கினே இருக்கும், சில மதங்கள் இல்லாமல் கூட போயிடும். ஆகவேதான் கவர்மெண்ட் மதத்தை பேஸ் பண்றதே கிடையாது, மதத்தை ப்ரொமோஷன் பண்றதும் கிடையாது. அந்த விதத்துல இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது மதத்தை பேஸ் பண்ணி வரல, மதத்தை ப்ரொமோஷன் பண்ண வரல, அவர் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வராரு, கவர்மெண்ட்டை ப்ரொமோஷன் பண்றாரு, கவர்மெண்டோட டேர்ம்ஸை போதிக்கிறாரு, கவர்மெண்டோட கண்டிஷன்ஸை போதிக்கிறாரு, கவர்மெண்டோடைய அந்த லாஸ் பிரின்சிபல்ஸ் அந்த கீஸ் திறவுகோள்கள் இது எல்லாம் போதிக்க வருகிறார், அந்த கலாச்சாரத்தை போதிக்க வராரு. அங்க சொல்ல வர கவர்மெண்ட் will be on his shoulder, of the increase of his government and peace there will be no end. அவருடைய அரசாங்கத்தை அவருடைய சமாதானத்தை விரிவுபடுத்தவே அவர் இந்த உலகத்துக்கு வரார். அவர் கவர்மெண்ட் பெருசாகணும், அவர் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், அவர் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவர் கவர்மெண்ட் மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒருத்தங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த கவர்மெண்ட் அவங்க ஏத்துக்குப்பாங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் நம்ம நிறைய கவனிக்கலாம். எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க புது கட்சியோ பழைய கட்சியோ அது மேட்டர் இல்லை, பட் எலெக்ஷன் டைம்ல ஒன்னு பண்றாங்க பாருங்க, ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக ஒவ்வொருவரும் அவங்க கவர்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்களோட ஆட்சியின் காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு கன்வின்ஸ் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, ஊர் ஊரா போறாங்க, கிராம போறாங்க, வெயில் மழைன்னு பார்க்காம போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. என்ன நடக்குது? சோ இயேசுநாதர் என்ன பண்ண வந்தார், சேம் அதான் இவங்களும் பண்ண வராங்க. மக்களுக்கு குறிப்பிட்ட டைம்குள்ள கன்வின்ஸ் பண்ணிடணும்,
குறிப்பிட்ட டைம்குள்ள புரிய வச்சிடணும். ஏன்னா அடுத்து எலெக்ட் பண்ணும்போது புரிஞ்சவன் தான் ஓட்டு போடும், புரியாதவன் என்ன பண்ண மாட்டான், ஓட்டு போட மாட்டான். ஓட்டுன்றது எதை பேஸ் பண்ணுவது, இவங்க எல்லாம் போடுற ஓட்டை வச்சுதான் ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. பழைய கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்ப கவர்மெண்ட் வேலிடேட் முடிய போகுது. இன்னொரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்ப டெமோக்ரஸி பீப்புள், ஜனநாயக மக்கள் எல்லாம் ஒரு நியூ கவர்மெண்ட் ஆதரிக்கணும். அவங்க எந்த கவர்மெண்ட் ஆதரிப்பாங்கன்னா அவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்குதோ, எந்த கவர்மெண்ட் புரிஞ்சிருக்குதோ, எந்த கவர்மெண்ட் நல்லது நினைக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட் அவங்க என்ன செய்வாங்க, ஆதரிப்பார்கள். ஆமென். அந்த விதத்திலே இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய கவர்மெண்ட் பற்றி, அவருடைய கவர்மெண்டுடைய மேன்மை பற்றி, அவருடைய கவர்மெண்டுடைய மகிமையான காரியங்களை பற்றி, அவர் கவர்மெண்ட் பற்றி அவர் ப்ரொக்ளைம் பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. அவர் கவர்மெண்ட் பற்றி மக்களுக்கு போதிக்கிறார், அவர் கவர்மெண்ட் பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு, அவர் கவர்மெண்ட் பற்றி மக்கள் சொல்லிக்கினே இருக்கிறாரு. ஆமென். வேற சொன்னார் அவரு, அவர் மதத்தை பற்றியோ பாரம்பரியங்களை பற்றியோ சடங்குகளை பற்றியோ செஞ்சாரா? இல்ல, அது மாதிரி அவர் செஞ்சதே இல்லை. அவர் கவர்மெண்ட் தான், கவர்மெண்டோட ராஜா. அவரு ராஜாக்கும் மதத்துக்கு சம்பந்தமே கிடையாது, ராஜாக்கு சடங்குக்கு சம்பந்தம் கிடையாது, ராஜாவுக்கும் பாரம்பரியங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ராஜா, அவர் வந்தது கவர்மெண்ட்டுக்காக வந்தார், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வராரு, அவர் தன்னுடைய கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வராரு. அவர் ஒரு அபிஷியலாவே இந்த உலகத்துல அவர் என்டர் ஆகுறாரு, இல்லீகலா என்டர் ஆகல. அவர் சட்டப்படி சட்டபூர்வமாக ஒரு மனுஷன் எப்படி பிறக்கணுமோ அப்படி பிறக்கிறாரு. ஆமென். அவர் கடவுளுங்க, அவர் நினைச்சா திடீர்னு தோன்றலாம். சொல்றாங்க அல்லவா சில மதத்துல, திடீர்னு தோன்றிச்சுன்றால, இந்த திடீர் தோன்றதுல அவர்கிட்ட கிடையாது. அவர் நார்ம்ஸ் என்னவோ அந்த நார்ம்ஸ் படி பிறக்கிறாரு. ஒரு மனுஷன் பிறக்கணும்னா ஒரு பெண் தேவை, அந்த பெண்ணுக்குள்ள பிறக்கிறாரு, வயிற்றுல கர்ப்பம் தரிக்கிறார். அவர் பிறந்த பிறகு ரெண்டாவது, அவர் எந்த ஊர்ல பிறக்கிறாரோ அந்த ஊரோட கவர்மெண்ட் இவரை ரெக்கக்னைஸ் பண்ணணும், குடியுரிமையில அவர் பேர் இருக்கணும், சிட்டிசன்ஷிப்பா மாறணும். சோ அதெல்லாம் பண்றாரு அவரு. அவர் ப்ராப்பராகவே ஒரு குடும்பத்தை பிறக்கிறாரு, குடியுரிமை வழங்கப்படுகிறது, எல்லாமே லீகலா பண்றாரே தவிர இல்லீகலா அவர் எதுவுமே செய்யல. ஏன்னா கவர்மெண்ட் எப்பவுமே லாவையும் ரூலையும் கீப் அப் பண்ணும், அதை ஃபாலோ பண்ணும். கவர்மெண்ட் எப்பவுமே சட்டத்தை மதிக்கும், கவர்மெண்ட் எப்பவுமே விதிகளை மதிக்கும், கவர்மெண்ட் எப்பவுமே கோட்பாடுகளை மதிக்கும். மதங்கள் கவர்மெண்ட்டை மதிக்காது. ஹலோ, கவர்மெண்ட் சட்டத்தையும், விலங்குதானே பேசுறது, சட்டத்தை மதிக்காது, கவர்மெண்ட்டை மதிக்காது, விதிகளை மதிக்காது, கோட்பாடுகளை மதிக்காது. மதம் மத மத வெறி பிடிச்சி எல்லாத்தையும் அத்துமீறி செய்வாங்க, அத்துமீறி நடந்து கொள்வாங்க. பட் இயேசு கிறிஸ்து எங்கேயும் அப்படி நடந்ததே கிடையாது. அவர் நார்ம்ஸ் படி பிறக்கிறாரு. ஒரு கன்னி மரியாள் வயிற்றிலே ஒரு கடவுளாய் இருக்கிறவர் மனிதராய் அவதரிக்கிறார். இது நார்ம்ஸ். அவர் நினைச்சா அதெல்லாம் முடியாதுங்க. அவங்க எல்லாம் பாவிகள், பாவிகளை வயிற்றுல நான் ஏன் போய் பிறக்கணும், நான் திடீர்னு தோன்றுறேன், திடீர்னு அந்த ஊருக்குள்ள போய் என்டர் ஆயிடுறேன், அந்த மாதிரி மாயாஜாலம் அவர் பண்ணவே இல்லை. பரிசுத்த ஆவியினால் சட்டப்படி அவர் கர்ப்பந்தரிக்கப்படுகிறார், சட்டப்படி அவர் பிசிக்கல் பாடியோடு பிறக்கிறார், சட்டப்படி அவர் வளர்கிறார், சட்டப்படி குடியுரிமை பெறுகிறார், சட்டப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறார், சட்டத்தின் விதிகளையும் மதிக்கிறார். இன்னும் சொல்ல போனா தம்முடைய சீடர்களுக்கு சட்டத்தை கற்றும் கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த காசு யாருதுன்னு கேட்கிறாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துன்றாரு. என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாரு? கவர்மெண்ட்டை மதிங்க, வரியை கட்டுங்க, டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எப்பவுமே இன்னொரு கவர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணும், ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை மதிக்கும். இயேசு கவர்மெண்ட்டை மதிக்க வச்சார தவிர மதத்தெல்லாம் அவர் மதிக்கிறதே கிடையாது, மதத்தை கண்டுக்கிறதே கிடையாது. மதவாதிகளை பார்த்தா கண்ணாபன திட்டி விட்டுறது, மதத்துக்கும் இவருக்கு சம்பந்தமே இல்ல. இப்ப தெரிதா, நான் எந்த மதத்தாலே நான் மதிக்கிறதே கிடையாது, எந்த சர்ச்சையும் நான் சர்ச்சா பார்ப்பது கிடையாது. அது ஒரு ரிலிஜியன் கூடிகை, அது கிளப் மாதிரி. அந்த மதவாதிகள்லாம் சேர்ந்து கூடி அவங்க ஏதோ பண்ணி சடங்கு பண்ணி சம்பிரதாயம் போயிடுறாங்க. சோ என்னுடைய பார்வையில அது தேவராஜ்யத்துடைய கான்செப்டே கிடையாது,
அது ஒரு மதங்களால் மதத்தின் அஜெண்டாவை நிறைவேற்றுகிற இடங்களா இருக்கிறது. ஆமென். அப்ப இங்க இயேசுவை பற்றி படிக்கும் போது இங்க என்ன சொல்ல வராரு? அவர் அரசாங்கத்தை விரிவுபடுத்த வராரு. அப்போ கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவர் அனைவரும் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, வாரிசுகளாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா குடி உரிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சர்ச் என்று நம்ம எடுத்தால் சர்ச் எல்லாம் சர்ச்சுன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? நான் ஏற்கனவே சொல்லவா, சபை என்பது அது ஒரு கட்டடம் கிடையாது, அது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு லொகேஷன் கிடையாது. கட்டடம். சபை என்றால் என்ன? பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அவயவம், கிறிஸ்துவனுடைய ஒரு அங்கம், கிறிஸ்துவனுடைய ஒரு அவயவம், ஒரு அங்கமா இருக்கிறார்கள். ஒரு பார்ட், கிரைஸ்டோட ஒரு பார்ட் நான், கிரைஸ்டோட ஒரு பார்ட் நீங்கள். ஹலோ, விளங்கதான் நான் பேசுறது. சபைனா என்ன? சபைனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அது சபை, இது சபை, இந்த ஊர்ல ஒரு சபை இருக்குது, அந்த ஊர்ல சபை இருக்குது. கிடையாது. சபை கட்டடம் சபை கிடையாது. கட்டடம் நம்ம கூடுகிற இடம் மட்டுமே ஒழிய, பட் ஒரிஜினல் சபை என்பது கிறிஸ்துவனுடைய அவயவமா இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சபையா இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஒரு கிரைஸ்துடைய ஒரு பார்ட். நான் எப்படி ஒரு பார்ட்டா இருக்கிறேனோ நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கிறீங்க. இந்த கிறிஸ்துவனுடைய ஒரு பார்ட்டை தான், ஒரு போர்ஷனை தான் சபை என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மளதான் சபை என்று சொல்லுவதை தவிர கட்டடத்தை சபை என்று சொல்லவில்லை. கட்டடம் இன்னைக்கு இங்க இருக்கலாம், நாளைக்கு வேற இடத்துல இருக்கலாம் அல்லவா? கட்டடம் இம்பார்ட்டன்ட் இல்ல, கட்டடத்தில் இருக்கிற பீப்புள் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப ஒவ்வொரு மனிதனும் சபையாக இருக்கிறாங்க. சபைன்னா அவங்க கிரைஸ்டோட மெம்பர் ஆஃப் கிரைஸ்டோட மெம்பர்ஸா இருக்கிறாங்க. அவங்க ஒரு அவயவமா இருக்கிறாங்க, அங்கமா இருக்கிறாங்க. அப்ப இது இந்த சர்ச்சு கூடுகையில என்ன? சர்ச்சு கூடி வரமே, சர்ச்சில் சேர்ந்து ஆராதிக்கிறமே, இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி. இது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி. பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் என்ன? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றாங்க அல்வா, போர்டு மெம்பர்ஸ். நம்ம எல்லாருமே சபையில கூடி இருக்கிற, இந்த கட்டடத்தை கூடி இருக்கிற, இந்த பார்லிமெண்ட்ல கூடி இருக்கிற நம்ம எல்லாருமே கிறிஸ்துடைய ஒரு மெம்பர்ஸாக, பாடி ஆக, அவயவங்களாக நாம் கூடி இருக்கிறோம். ஆமென். விலங்கல நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்க? அந்த கண்ட்ரிஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் அங்க கூடி வருகிறார்கள். அந்த கண்ட்ரியோடைய அந்த மிக முக்கிய தலைவர்கள் கூடுகிறார்கள். அவங்க ஏன் அந்த கண்ட்ரி, அந்த 100 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 40 பேர் 400 பேர் கேதர் ஆகுறாங்கன்னா, அவங்க எல்லாம் யாருன்னா அந்த நாட்டை சட்டப்படி வழி நடத்துகிறவர்கள், அந்த நாட்டுக்கு சில சட்டங்களை கொண்டு வருகிறவர்கள், சில நன்மைகளை கொண்டு வருகிறவர்கள், சில காரியங்களை அமல்படுத்துகிறவர்கள், சிலதை ரிலீஸ் பண்ணுகிறவர்கள், சில காரியத்தை செயல்படுத்துகிறவர்கள். போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி வந்ததான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே தவிர, அதுல ஒரு மெம்பர் மிஸ் பண்ணா கூட அது செய்யவே முடியாது. சில முக்கியமான விஷயத்துக்கு அமல்படுத்தணும், கேன்சல் பண்ணணும், இல்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொன்னா எல்லா அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அதுக்கு என்ன பண்ண ஆதரிக்கிறோம். ஆமென். அதுதான் இந்த பார்லிமெண்ட் கேதர் ஆகும் போது இந்த டைம்க்கு இந்த டைம் இந்த டே அப்படின்னு சொன்னா, அது குளிர் காலமா இருக்கலாம், மழை காலமா இருக்கலாம், வெயில் காலமா இருக்கலாம். எந்த காலமா இருந்தாலும், என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் கம்பல்சரி அந்த டைம் அண்ட் டேட்ல அந்த போர்டு மெம்பர்ஸ் என்ன டக்குன்னு ஹலோ, இதுதான் பார்லிமெண்ட்டுடைய லா, பார்லிமெண்ட்ஸோட ரூல். சோ பார்லிமெண்ட் நடந்துக்கும் போது உள்ள என்டர் ஆக முடியாது. பார்லிமெண்ட் நடந்துக்குதுங்க, அப்ப உள்ள என்டர் ஆக கூடாது. அது லாவே கிடையாது, அது இல்லீகல். அது அப்படி லேட்டா வராங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டை மதிக்கலன்னு அர்த்தம். ஹலோ, நீங்க எவ்வளவு பெரிய லீடரா இருங்க, எவ்வளவு பெரிய தலைவரா இருங்க, நீங்க எம்எல்ஏ எம்பி ஆருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, எவ்வளவு படிச்சு கொடுங்க, பட் பார்லிமெண்ட் ஒரு டேட் ஒரு டைம்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லும் போது அதுக்குள்ள அசம்பிள் ஆயிடணும், அதுக்குள்ள சேர்ந்துடணும். பட் பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும் போது, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது, பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கும் போது, அப்ப ஒருத்தர் என்டர் ஆகிறாங்கன்னா இமிடியா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க. ஆமென். அது என்ன அர்த்தம்னா, அவங்க பார்லிமெண்ட்டை மதிக்கல, நாட்டை மதிக்கல, நாட்டு சட்டத்தை மதிக்கலன்னு அர்த்தம். ஹலோ,
இதே கான்செப்ட் தான் சர்ச். சர்ச்சை பற்றி என்ன சொல்றாங்க? சபை கூடி வருதலை சிலர் விடுற மாதிரி நீங்க விட்டுறாதீங்க. சிலர் விட்டுருவாங்க சபை கூடி வர்றது. ஏன்னா அவங்களுக்கு சர்ச்ன்றது இது ஒரு ரிலிஜியன் குரூப், இது ஒரு மதத்துக்கு கடவுள் இன்னைக்கு போல அடுத்த வாரம் பாத்துப்பாரு, அப்படி ஒரு மைண்ட் செட்டப் அவங்களுக்கு. அவங்க சபை கோயில் என்ன பண்றாங்க? ஒரு ரிலிஜியனா பாத்துக்கிறாங்க. கோயில் தானப்பா, 10 நிமிஷம் லேட்டா போனா என்ன, கோயில் தானே என்ன அடுத்த வாரம் போனா என்ன. நோ, பைபிள் சொல்றது பார்லிமெண்ட் அப்படி ஃபங்க்ஷன் ஆவறது இல்ல. பார்லிமெண்ட் அப்படி ஃபங்க்ஷன் ஆவறது இல்ல. பார்லிமெண்ட்ல இந்த டேட் பார்லிமெண்ட் அசம்பிள் ஆகுதுன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் எந்த கண்ட்ரில இருந்தா கூட டக்குன்னு என்ன ஆயினும் அவர் ஆஜர் ஆயினுங்க. அது பார்லிமெண்டோட லா, அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்குது, அப்படி எழுதி வச்சுட்டாங்க. எம்பி ஆகும்போது பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவங்க சொல்லிதான் ஆகுறாங்க, இந்திய நாட்டு சட்டத்தின்படி நாங்க நடந்து கொள்வோம். ஹலோ, அப்படின்னா இந்த கிறிஸ்டியானிட்டின்றது என்ன? கிறிஸ்டியானிட்டி பீப்புள் யாரு? இவங்க தேவ ராஜ்யத்தினுடைய குடிமக்கள், ராஜ்யத்துடைய குடியுரிமை சிட்டிசன்ஸ் அவங்க. அப்ப சர்ச் கேதரிங் என்ன, அசம்பிள் ஆகுறது என்ன, கூடி வருகிறோமே, இது என்னன்னா இது ஒரு கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய பார்லிமெண்ட் மாதிரி. கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இங்க கேதர் ஆகி இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற இடமாக இருக்கிறது, அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவனை பற்றின அந்த காரியங்களை புரிந்து கொள்கிற இடமாக இருக்கிறது. சோ பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும்னு சொன்னா, அங்க சில காரியங்களை விவாதிப்பார்கள், சில காரியங்களை சட்டங்களை சொல்லுவார்கள், சில பில்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. சோ அங்க பார்லிமெண்ட்ல சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியம் எதுவும் அங்க நடக்கவே நடக்காது. அங்க எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே பார்லிமெண்ட் எப்படி சட்டப்படி இயங்குகிறதோ, சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ, பார்லிமெண்ட் எப்படி மிஸ் பண்ணவே கூடாதோ, பார்லிமெண்ட்ல எப்படி அந்த டைமோட அந்த அந்த எம்பி என்டர் ஆகிறாரோ, அப்படியே திருச்சபையும் கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய தேவராஜ்யத்தினுடைய கேதர் ஆகிற போர்டு மெம்பர்ஸ் மீட்டிங் ஆக இருக்கிறது. கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்கள், அந்த அரசனுடைய அவயவங்களா இருக்கிறவர்கள் இன்னைக்கு கேதர் ஆகிறோம்னு சொல்லும் போது அன்னைக்கு எல்லாரும் கேதர் ஆயிடுறாங்க. சோ பார்லிமெண்ட்ல எப்படி லேட்டா உள்ள நுழைவது அத்துமீறுகிற செயலோ, பார்லிமெண்ட்ல லேட்டா போறது எப்படி விதிகளை மீறுகிற செயலோ, பார்லிமெண்ட்ல லேட்டா போறது எப்படி சட்டத்தை மீறுகிற செயலோ, தட்ஸ் லைக் அத மாதிரி திருச்சபையும் தேவராட்சியத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டம் இங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவராட்சியத்துடைய கவர்மெண்ட் இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுடைய மெம்பர்ஸ் எல்லாம் கேதர் ஆகுறாங்க. இந்த மெம்பர்ஸ் கேதர் ஆகும் போது இந்த இடத்துல கவர்மெண்ட், இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இங்க பேசின்னு இருக்கிறாரு, இங்க எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க, இங்க எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்குது, கவர்மெண்ட் இங்க நடந்து கொண்டிருக்குது, கவர்மெண்ட் இங்க விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நேரத்தை ஒருத்தர் உள்ள நுழைஞ்சி சேரை வலிச்சு உட்கார்றாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா, கிங்டம் ஆஃப் ஹெவனையும் மதிக்கல, கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கான்ஸ்டிடியூஷன் அவங்க மதிக்கல, இன்னும் இதை பற்றி தெரியல அப்படின்ற ஒரு ஐடியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு லேட்டா போலாம், ஆனா பார்லிமெண்ட்டுக்கு அந்த 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 செயல் அங்க செல்லுபடி ஆகவே தொகுதிக்கு லேட்டா போலாம், சீக்கிரம் போலாம், அது மேட்டர் கிடையாது. பட் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது சீக்கிரமா போய்தாகணும், டைமோட போய்தாகணும். அங்க நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க, தேசிய கீதம் பாடும்போது அங்க சேர்ந்துடணும், தேசிய கீதத்துல அவங்க ஆஜராகணும், தேசிய கீதத்துல படி அவங்க எல்லா கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க சேர்ந்து அவங்க பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் ஆந்தம் எதுக்குன்னா அந்த நேஷனை புகழ்வது, தேசத்தை மகிமைப்படுத்துவது, கிங்கை மகிமைப்படுத்துவது. சேம் லைக் ஆஸ் இட் இஸ் அந்த சர்ச்சுன்ற அதுதான். நம்ம என்ன பண்றோம்? ஒரு ப்ரேயர் பண்றோம், கடவுளை புகழுகிறோம், கடவுளை பாடுகிறோம், கடவுளை உயர்த்துகிறோம். இதெல்லாம் என்ன? நேஷனல் ஆந்தம் மாதிரி கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய ராஜாவை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி அதுக்கு பிறகு நாம அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் கிங்டம் சிட்டிசனுடைய செய்ய வேண்டிய விதிகள், இதெல்லாம் நார்ம்ஸ், இதெல்லாம் ரூல், இதெல்லாம் கண்டிஷன்ஸ்.
இது அந்த சிட்டிசனா இருக்கிற அறிவு இருக்கிறவங்க செய்வாங்க, எல்லாரும் அதை செஞ்சிருவேன் மாட்டாங்க. கிங்டம் பற்றி அறிவு உள்ளவர்கள் செய்கிற வேலை. அப்போ இந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டே தீரணும், இந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது, இந்த ராஜ்யத்தை பற்றி போதிக்கும் போது நம்ம ராஜ்யத்தினுடைய குடிமக்களாகவே நாம் இருக்கிறோமா? இப்போ நம்ம ராஜ்யத்தோட குடிமக்களாவே நாம் இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவத்துல ரெண்டு பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவத்துல ரெண்டு பிரதானமான பிரச்சனை. எப்போ நம்ம குடிமக, எப்போ நமக்கு ராஜ்யத்துல பிரவேசிப்போம் அப்படின்னு நீங்க கிறிஸ்தவல கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு நம்மளோட மரணத்துக்கு பிறகு நம்ம ராஜ்யத்துல பிரவேசிப்போம்னு சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்தவர்கள். மற்ற என்ன சொல்லுவாங்க, கடவுளோட வருகையில நம்ம ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம்னு சொல்லுவாங்க. சோ மதம் எப்பொழுதுமே போஸ்ட்பான் பண்ணி பேசிட்டு இருக்கும். எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும், இப்போ நமக்கு ஒண்ணு நடக்க போறது இல்ல, இப்போ நம்ம என்டர் ஆக முடியாது, இப்போ நம்ம ராஜ்யத்தில் நுழைய முடியாது, இப்போ நம்ம ராஜ்யத்துடைய சிட்டிசனா இப்ப மாறவே முடியாது. இப்போ நாம இந்த பூமியில சிட்டிசனா இருக்கிறோம். டெத்துக்கு அப்புறம் ராஜ்யத்தின் சிட்டிசனா மாறிடுவோம். ஆஃப்டர் டெத்துக்கு பிறகு, ஆஃப்டர் ஜீசஸோட செகண்ட் கம்மிங்க்கு பிறகு, இரண்டாம் வருகைக்கு பிறகு எல்லாமே போஸ்ட்பான் பண்ணிட்டு எதிர்காலத்தில் இப்படி நடக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மதங்கள் எப்பவுமே எதிர்காலத்தில் நடக்கும் சொல்லி கொடுப்பாங்க. பட் கவர்மெண்ட் நாம படிக்கிற கவர்மெண்ட், இந்த தேவ ராஜ்யத்தின் கவர்மெண்ட் எதிர்காலத்தில் நடப்பதை பற்றி இங்க பேசிக்கொண்டு வரவில்லை. கரண்ட் டேட்ல, கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்போ என்ன நிகழ்ந்திருக்கிறது, இப்போ நாம எங்க இருக்கிறோம், இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்று நமக்கு போதித்து கொண்டு வருகிறது. ஆமென். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த கிங்டம் மைண்ட் செட்டுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கிங்டம் மைண்ட் செட்டுக்கு நாம் வரப்போகிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை நான் படிக்கிறேன். கொலோசியர் 3:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். அதுக்கு முன்னால நாம் இன்னொரு வசனத்தை படிக்க போகிறோம். லூக்கா 16 பின்னால நாம் இதுக்கு வருவோம். மறுபடியும் இன்னொரு வசனம் படிப்போம். லூக்கா 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். எல்லாம் எடுத்துறீங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டு வருது, இந்த கடவுளுடைய ராஜ்யத்தில் ஜனங்க எப்ப பிரவேசிக்கிறாங்க, எப்ப வராங்க, கன்வின்ஸ் ஆன பிறகுதான் ராஜ்யத்துல வராங்க. சோ முதல்ல கவர்மெண்ட் என்னது, கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த கிங் எப்படிப்பட்டவர், ராஜா எப்படிப்பட்டவர், அந்த கவர்மெண்ட்டுடைய குடிமகனா இருக்கிறதுனால எனக்கு என்ன பாக்கியம் இருக்குது, ஸ்லாக்கியம் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஐடியால வந்த பிறகுதான் ஒரு பர்சன் இந்த கண்ட்ரிக்குள்ள என்ன ஆக முடியும், என்டர் ஆக முடியும். விளங்குதா நான் பேசுறது? அப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா, இந்த ஐடியாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஐடியா பற்றி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லவே இல்லை. எந்த ஐடியா இல்லைன்னு சொன்னா எல்லா ஐடியா இருக்குது. எப்படி உபவாசம் பண்ணலாம், எப்படி சடங்குகளை நிறைவேற்றலாம், எப்படி சம்பிரதாயத்தின்படி வாழலாம், எப்படி பாரம்பரியத்தோடு இருக்கலாம், இந்த ஐடியாலாம் இருக்குது. பட் எந்த ஐடியா இல்லைன்னா கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றின ஐடியா அவங்களுக்கு கிடையாது. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றின ஐடியா இல்லைன்னா, கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றின போதனைகள் துளியும் திருச்சபைகளில் போதிக்கப்படுவது இல்லை. ஹலோ, விளங்குதான் நான் பேசுறது? கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி ஸ்பெசிபிக்கா, இந்த கவர்மெண்ட் பற்றி ஸ்பெசிபிக்கா, இந்த கிங்க பற்றி ஸ்பெசிபிக்கா, இந்த கிங்கோட ரூலிங் பற்றி, இந்த கிங்கோடைய லாஸ் பற்றி, இந்த கிங்கமுடைய
அந்த பிரிவிலேஜஸ் பற்றி, மேன்மைகளை பற்றி, ராஜ்யத்தின் மேன்மைகளை பற்றி ஸ்பெசிபிக்கா பீப்புளுக்கு இந்த திருச்சபைகளை போதிக்கப்படாததுனால திருச்சபை ஜனங்கள் இந்த கிங்டம் கான்செப்டுக்குள்ள வராமல் இருக்கிறாங்க. அதைப்படி அவங்க கன்வின்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. ஆகவேதான் அவங்க ரிலிஜன் மதத்துக்குள்ள இருக்கிறாங்க. மதத்துல இருக்கிறதுக்கு காரணமே இந்த போதனைகள் தான். கிறிஸ்தவர்கள் இப்படி மதத்திலே இருக்கிறதுக்கு காரணம், கிறிஸ்தவத்துல போதகர்கள் ராஜ்யத்தை பற்றி இப்படி போதிக்கிறோம், ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்துல ஜனங்க உள்ள நுழையணும், ராஜ்யத்துல ஜனங்கள் நுழையணுங்கிற ஐடியா போதகர்களுக்கு இல்ல. போதகர்கள் எப்படி சொல்லி வச்சுட்டாங்க, கோயிலுக்கு வந்துருப்பா, ஞானஸ்தானம் எடுத்துரு, செத்தா மோட்சம் போயிடலாம், எங்களால அதுதான் சொல்ல முடியும்வாங்க. ஹலோ, இந்த கோயிலுக்கு வா, முங்கி ஞானஸ்தானம் எடு, திருவிருந்தல் எடு, கோயிலுக்கு சந்தா கட்டு, செத்தா 100% எங்க இருப்ப? ஹலோ, இந்த ஐடியா தான் இருக்குது. ரொம்ப மோசமான ஐடியா, ரொம்ப உதவாத ஐடியா வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் செத்த மோட்சம் போகணும் அந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க. எல்லா கிறிஸ்டியன்ஸும் ராபோஜனம் எடுக்குது, செத்தா மோட்சம் போடுவோன்ற அந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் சந்தா கட்டுறதுக்குன்னா செத்தா இவங்க வந்து கரெக்டா அடக்கம் பண்ணுவாங்க, அதுக்காக தான் அவங்க கோயிலுக்கு சந்தா கட்டுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஐடியா இல்லைன்னா, எதை பற்றி ஐடியா இல்லைன்னா, ராஜ்யத்தை பற்றின புரிதல் மிக மிக குறைவு. ராஜ்யத்தை பற்றி அவ்வளவுதான் டீச்சிங் இருக்குது அவங்க கோயில்ல. ஞானஸ்தானம் எடுத்தா மோட்சம் போயிடலான்ற அந்த ஐடியா தான். பட் அது ஐடியாவே கிடையாது, அது வொர்ஸ்ட் ஐடியா. பட் பெஸ்ட் ஐடியா பத்தி இங்க ஏசு சொல்றாரு. எது பெஸ்ட் ஐடியானா, பெஸ்ட் ஐடியா பத்தி பேசா பாருங்க. லூக்கா 16:16 படிச்சோம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்க வந்தது. நியாயப்பிரமாணம், லாஸ், ப்ரொஃபசி, அந்த லாஸ், ப்ரொஃபசிஸ், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாமே யோவான் வரைக்கும் சொல்லிட்டு வராங்களாம். யோவான் காலம் வரைக்கும் வழங்கி வந்தது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? வழங்கி வந்தது, எல்லாம் வழங்கி வந்தது. அது சொல்றாங்க. அன்றைக்கு இந்த ப்ரொஃபட்ஸ், அன்றைக்கு இந்த அந்த நியாயப்பிரமாண போதகர்கள், மோசே மாதிரி போதகர்கள், இவங்க எல்லாமே அந்த நியாயப்பிரமாணம்னா என்ன, இது ஏன் நம்ம செய்யணும், இதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, இதனுடைய டிமாண்ட் என்ன, அந்த நியாயப்பிரமாண போதகர்கள் சொல்றாங்க. அப்புறம் தீர்க்கதரிசிகள் அவங்க சில தீர்க்க தரிசன வாக்கியங்களை சொல்றாங்க. மக்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இதெல்லாம் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாங்க. உங்களுக்கு மக்களுக்கு இது என்ன பண்றாங்க, அவங்க புரிய வைக்கிறாங்க. புரிய வைப்பது நோக்கம் என்ன? புரிஞ்சவங்க இந்த கிங்டம்குள்ள வந்துருவாங்க, புரியாதவங்க இந்த கிங்டம்குள்ள வர மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புரியலன்னு சொன்னா அதுக்கு அவங்களுக்கு போதிச்ச போதகருடைய பிரச்சனை. புரியலன்னா யாரோட பிரச்சனை? போதித்த போதகருடைய பிரச்சனை. சரி, புரியலையே, அந்த கோயிலுக்கு போய் தான் புரியலையே, வேற கோயிலுக்கு போய் நல்லதை கேட்போங்கிற ஐடியா இல்லைன்னா அது இவங்களுடைய பிரச்சனை. ஹலோ, ஒரு இடத்துல புரியலன்னா இடத்த மாத்த வேண்டியது தானே? ஏன் அந்த இடத்துல குப்பை கொண்டு இருக்கிறீங்க? ஏன் அந்த இடத்துல நீங்க காலத்தை தள்ளி இருக்கிறீங்க? ஏன் இருக்கிறாங்க தெரியுமா? இது எங்க தாத்தா காலத்துல போன கோயில், இது எங்க தாத்தா இந்த கோயில தான் வந்து செத்து போயிட்டாரு, இந்த கோயில் தான் எங்க தாத்தா அடக்கம் பண்ணாங்க, நாளைக்கு நான் என்னையும் இவங்க அடக்கம் பண்ண போறாங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவோட தான் ஒரு கோயிலுக்குள்ள போறாங்க. பெஸ்ட் ஐடியாவோட கிறிஸ்டியானிட்டி பீப்புள் கோயிலுக்கு போறது. ஹலோ, இதனால்தான் இந்த இந்த பிரசங்கம் எல்லாம் பாருங்க, நிறைய மதவாதிகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண எப்படியா கோயிலுக்கு வருவாங்க? ஆனா இந்த மாதிரி பண்ண கரெக்டா வருவாங்க, புரிதல் ஏற்பட்ட கண்டிப்பா வருவாங்க. அப்போ இந்த ஒரு ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஐடியாவை வச்சிருக்கிறாங்க. பட் பெஸ்ட் ஐடியாவை தீர்க்கதரிசிகளோ போதகர்களோ சுவிசேஷ மக்களுக்கு அவங்க கொடுக்கிற ஒரே ஒரு ஐடியா, இயேசு ஏத்துக்கோ, திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, செத்து போனா மோட்சம் போவ. அப்போ இவங்க மோட்சம்ன்றதே போஸ்ட்போன் வச்சிருக்கிறாங்க. இவங்க சொல்ற மோட்சம் எப்போ வரும்னா சாவுக்கு பிறகுதான் வரும். புரியலன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்ற மோட்சம் எப்போ வரும்? சாவுக்கு பிறகு. அப்ப இவங்க பிரசங்கத்தை கேட்டா எதுக்காக வெயிட் பண்ணணும்னா சாவு வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன் பிரசங்கம் கேட்டா சாவு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, இப்பவே மோட்சத்தில் நுழையலாம். ஆமென்.
இந்த பிரசங்கம் சாவுக்கு பிறகு நடக்கிற வாழ்க்கையில இருக்கும்போது எப்படி மோட்ச வாழ்வை அனுபவிக்கலாம் என்று போதிக்கின்ற போதனையாக இருக்கிறது. இங்க என்ன சொல்ல வராரு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும், அதாவது இயேசுநாதருக்கு முன்னால பிறந்தார் அல்லவா, அவர் வரைக்கும் பேசிட்டே வராங்க ப்ரொஃபட்ஸ், அந்த நியாயப்பிரமாண டீச்சர்ஸ். இது வழங்கி வந்தது அது முதல் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாரு. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடவுளுடைய ராஜ்யத்துடைய குட் நியூஸ், கடவுளுடைய ராஜ்யத்துடைய பிரிவிலேஜஸ், கடவுளுடைய ராஜ்யத்துடைய லவ், கைண்ட்னஸ், அந்த கிரேஸ், கருணை, தயவு, அன்பு, இரக்கம், அந்த ராஜ்யத்துடைய மேன்மை, அந்த ராஜ்யத்துடைய வலிமை, அந்த ராஜ்யத்துடைய பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் அந்த நியாயப்பிரமாண போதகர்களும் அந்த தீர்க்கதரிசன ஆசா போதகர்களும் போதிக்க இதெல்லாம் கேட்கிறவங்க, அடடா நல்லா இருந்தே இந்த அரசாங்கம், அடடா நல்லா இருந்தே இந்த கவர்மெண்ட், இந்த ராஜான்னு சொல்லி அது முதல் என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிங்டம்குள்ள பிரவேசிப்பதற்கு உங்க மரணம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு புரிதல் வருகிறதோ, எப்போ நீங்க இந்த ராஜ்யத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்போ இந்த ராஜ்யத்துடைய விதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, எப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு சரியா புரிஞ்சிச்சோ, இந்த புரிதல் உங்களை தாமதிக்க விடவே விடாது. புரியல நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. புரியாதவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. புரியாதவங்க சாவு வரைக்கும் வெயிட் பண்ணும். புரியாதவங்க இயேசுநாதர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். பட் புரிஞ்சவனுக்கு வெயிட் பண்ண அவசியம் இல்லை. புரிஞ்சவன் நுழைய ஆரம்பிக்கிறான், புரியாதவன் வெளியில நிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெயிட் பண்றாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் கிங்டம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க. என்ன வெயிட்டிங் தெரியுமா? சாவு வரலங்கிறது வெயிட்டிங் இல்ல, இயேசு வரலங்கிறது வெயிட்டிங் இல்ல, அறிவு இல்லைங்கிறது அங்க பிரச்சனை. அறிவு வரல உங்களுக்கு. என்ன வரல உங்களுக்கு? அறிவு வரல. ஏன் அறிவு வரல? ஆசாரியின் உதட்டில் என்ன தேடுறாங்கன்னா, ஜனங்கள் அறிவை தேடுகிறார்கள். ஆசாரியுடைய ஜனங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அறிவான போதனைகள், நல்ல போதனை தேடி இருக்கிறாங்க. ஆனா ஆசாரி என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பாசஸ் எல்லாம் நல்ல பொங்கல் வடைய போடலாமா, சாம்பார் இட்லிய போடலாமா, இந்த வாரம் சிக்கன் குழம்பு போடலாமா, மட்டன் ரசத்தை ஊத்தலாமான்னு சொல்லி இன்னைக்கு இருக்கின்ற போதகர்கள் ஜனங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கலாம், என்ன மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான காரியத்தை செய்யலாம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கின்ற நிறைய போதகர்கள் மக்களுக்கு எப்படி கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தலான்றதுல அவங்க ஈடுபாடோடு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க கொள்கையா நினைக்கிறாங்க. பட் கிங்டம் அப்படி பண்றதில்ல, கிங்டம் அப்படி போதிப்பதில்ல. கிங்டம் என்ன சொல்றது? கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு போதிக்கிறாங்க. யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். இதை கேட்டவன், புரிஞ்சவன், தெரிஞ்சவன், அறிந்து கொண்டவன், விளங்கிடுச்சு, லைட் அடிச்சிச்சு, டக்குன்னு பிரவேசிச்சான் போயான்னு சொல்லி, நீ ஆச்சும் நாடாச்சுன்னு சொல்லி. இந்த ராஜ்யத்தை அந்த யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரசங்கத்தை கேட்டவன் எல்லாருமே இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறாங்களாம். இந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றது என்பது அவ்வளவு சாமானியம் இல்லைன்றாங்க. இந்த கிங்டம்குள்ள என்டர் ஆகிறது என்பது அவ்வளவு லேசா நடக்காது. இதுல என்டர் ஆகணும், நுழையணும்னு நினைக்கும் போது முதல்ல தடுக்கிறது உங்களுடைய பாரம்பரியம் உங்களை தடுக்கும். இந்த கிங்டம்குள்ள என்டர் ஆகிறது ஃபர்ஸ்ட் தடுக்கிறது என்ன? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய தாத்தா காலத்து பாரம்பரியம், நம்முடைய அப்பா காலத்து இருந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை விட்டு போறதா? பாரம்பரியங்கள் உங்களை தடுக்கும். இரண்டாவது, உங்க சடங்குகள், உங்க சம்பிரதாயங்கள், உங்கள் மதம், உங்கள் மதத்தின் அபிப்பிராயங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருந்தே சில தடைகள் ஏற்படும். இதுவே ஒரு பெரிய தடை. இதுக்கப்புறம் வெளியில இருந்து வரும். நம்ம மதத்தொட்டு போலாமா, நம்ம பாரம்பரியத்தொட்டு போலாமா, நம்ம ஜனத்தொட்டு போலாமா அப்படின்றது வெளியில இருந்து வரும் தடைகள். அடுத்தது, அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் இல்ல சும்மா அப்படின்னு சொல்ற குரூப். ஒரு மனுஷன் கிங்டம்குள்ள நுழையணும்னு சொன்னா
அவனை ஜெயிச்சு, அவன் மென்டாலிட்டி ஜெயிச்சு, அவன் பாரம்பரியத்தை ஜெயிச்சு, அவனுடைய அபிப்பிராயங்களை ஜெயிச்சு, உலகத்துல இருக்க எல்லா மக்களுடைய அந்த தடைகள் எல்லாம் தாண்டிதான் உள்ள நுழைய முடியுமே தவிர, இத நுழையுது என்பது அவ்வளவு லேஸ்ல நடக்காது. பட் புரிஞ்சவன் எந்த தடை வந்தாலும் அவன் சமாளிச்சு நுழைஞ்சிருவான். புரியாதவனுக்கு தான் 1008 சாக்கு சொல்லுவான். இல்லங்க நான் வரலாம் தான் நினைக்கிறேங்க, ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க. கேள்விப்படுங்க இந்த மாதிரி ஆட்களை. இல்லங்க நான் நீங்க சொல்றதுதான் கரெக்டுங்க, புரியுதுங்க எனக்கு, ஆனா எங்க கொஞ்சம் மதத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்குதுங்க. இப்ப மத சிக்கல்ல உன் மைண்டு தான் சிக்கல். உனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு புரிஞ்ச மதமாவது, மார்க்கமாவது, பாரம்பரியமாவது, சடங்காவது, சம்பிரதாயமாவது நீ உள்ள நுழைஞ்சிருவ. நீ சாக்கு போக்கு சொல்றன்னா உனக்கு புரியலன்னு அர்த்தம். இப்படி சொல்ற கிறிஸ்தவ நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். கிங்டம்குள்ள நுழைகிறவங்க ராஜ்யத்துல எப்படி நுழைகிறானா, எல்லாம் பலவந்தமா நுழைகிறார்கள். பலவந்தம்னா நிறைய தடையெல்லாம் உடைச்சுதான் நுழைகிறான். மைண்ட் ஆஃப் பண்ணி, மைண்ட் தடுக்குது, எண்ணங்கள் தடுக்குது, பாரம்பரியங்கள் தடுக்குது, மதங்கள் தடுக்குது, ஜனங்கள் தடுக்கிறாங்க, அவனுடைய குடும்பம் தடுக்குது, அவன் கோயில் தடுக்குது, அவன் விசுவாசி தடுக்கிறாங்க. நம்ம கோயில் விட்டு போலாமா அந்த கோயிலுக்கு, இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் நவீன்குமார் கோயில் அவ்வளவு புனிதமான கோயிலா, நம்ம ஊர்ல கோயில் இல்லையா, நம்ம ஊர்ல இல்லையா, நம்ம வீட்டுல இல்லையா, நம்ம தெருவுல இல்லையா, இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ற வருவாங்க. இந்த கன்வின்ஸ் எல்லாம் கேட்டு தாண்டி உடைச்சி அப்பதான் கோயிலுக்குள்ள வரதே பெரிய பிரச்சனைனா, ராஜ்யத்துல போறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. ஒரு கோயிலுக்கு வரதுக்கு இவ்வளவு தடை இருக்குது. ஊரு தடுத்து, ஜனங்கள் தடுத்து, மனம் தடுத்து, மதம் தடுத்து, எல்லாம் தாண்டிதான் கொஞ்சம் பேர் உள்ள வராங்க. இங்க வரவங்க எல்லாருமே சொல்றாங்க 1008 வருஷம் தாண்டிதான் உள்ள வர்றவங்க. இங்க இருந்து நிறைய பேர் போனவங்க சும்மா போக மாட்டாங்க. நீ ஏன் இருக்க, நீ என் கூட வா, நான் ஓடுற குழியில நீ வந்து விழுவா. சில பேர் சொல்றாங்க என்னையும் கூட்டு பார்த்தாங்க, நான் போல, நானு போகாத வரைக்கும் சந்தோஷம், போய் இருந்தீங்கன்னா அவங்க விழுற குழியில நீங்க சேர்ந்துதான் விழுந்திருப்பீங்க. அது கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருவேளை மற்ற இடத்தோட உள்ள வந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த அற்புதமான செய்தியை கேட்பதற்கு, ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்கு கடவுள் வழி நடத்தினார, கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் கோயிலுக்குள்ள வரதுக்கு இவ்வளவு தடை இருக்குது. போறவன் சும்மா போறத கூட 4 பேர் கூட்டு வர போயிடுறான். நீ வா, அவங்களெல்லாம் ஆஃப் போட்டு எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஏன் பேச்சு கேட்க மாட்டியா, பாஸ்டர் நவீன் உனக்கு இப்ப தெரியும், நான் சின்ன வயசுல உனக்கு பழக்கமாச்சு, அவர் இப்போதானே வந்தாரு. இப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கெடுக்கிறதுக்கு ஜனங்க இருந்து போறவங்க 4 பேர் கூட்டு போயிடுறான். இதெல்லாம் என்னன்னா அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் வாழ்றது, ராஜ்யத்துல நுழையாம இருப்பு தடுக்கிறது, போகாத அந்த ராஜ்யத்துக்கு போயிடாதுன்னு இழுக்கிறது. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் உள்ள வரானா ரொம்ப பலவந்தமா தான் பிரவேசித்து வரான். அதான் சொல்றாங்க அல்லவா, அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்றாங்க, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கோயிலுக்கு வரதுக்கு எவ்வளவு பெரிய பலவந்தம் பாத்தீங்களா? வரும்போது தெருவுலயே 4 சர்ச் இருக்குது, 4 சர்ச்சை தாண்டி 4 ஜனக விசுவாசியை தாண்டி அங்கேயா போற, அவ்வளவு தூரமா போற, இதெல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் பதில கொடுத்து அதுக்கெல்லாம் சமாளிச்சு எல்லாம் வர வேண்டியதாவது. ஆனா இப்படி வராங்கனாலேயே ஐடியா இல்லாம யாரும் வர முடியாது. ஐடியா இல்லாம ஏதோ ஒரு ஐடியா இருக்கு, ஏதோ ஒரு சில விஷயம் புரிஞ்சிருது, அவ்வளவுதான். அப்போ நான் சொல்றது, ஒரு கோயிலுக்குள்ள வரத்துக்கு இவ்வளவு பிரச்சனைனா ராஜ்யத்துக்குள்ள வரது எவ்வளவு பிரச்சனை பாருங்க. விலங்க தானே பேசுது. ராஜ்யத்துக்குள்ள நுழையணும். கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க, இது பிரச்சனை இல்லை, இது வந்துட்டீங்க எப்படியோ சமாளிச்சுட்டு. ஆனா கிங்டம்குள்ள வந்துட்டீங்களா, ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா, ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்களா, அல்டிமேட் கோல் அதுதான். கோயிலுக்குள்ள வந்துடலாம். பட் கோயிலுக்குள்ள வந்ததுனால நீங்க எங்க இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, ராஜ்யத்துக்குள்ள இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. கோயிலுங்கிறது ஒரு அசம்பிள் ஆயிட்டீங்க. அசம்பிள் ஆனதுனால மாய கண்ணாடிகளால் நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நான் கடவுளுக்குள்ள போயிட்டேன், ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு நினைச்சிடக்கூடாது. நோ, கிங்டம்குள்ள என்டர் ஆகுது என்பது என்டலி டிஃபரெண்ட் ஆனது. எப்படி இந்த கோயிலுக்குள்ள வரத்துக்கே இவ்வளவு தடை இருக்குதோ, கிங்டம்குள்ள போறதுக்கும் அவ்வளவு தடை இருக்குது. அதையெல்லாம் உடைக்கணும், அதையெல்லாம் தாண்டணும், அதையெல்லாம் ஜெயிக்கணும், அதெல்லாம் நீ கற்றுக்கொள்ளணும். அதுதான் அவங்களை என்டர் ஆக வைக்கும். அதை பற்றி ஐடியா வரும்.
அப்ப இந்த கிங்டம் பற்றி ஒரு நாட்டுக்குள்ள நுழையணும்னா ஏன் நுழையணும்? முதல்ல நான் இருக்கிற நாடு போதாதா அப்படின்னா ஏன் நுழையணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்கன்னா முதலாவது அந்த நாட்டினுடைய மேன்மையும் அந்த நாட்டினுடைய தகவல்களையும் அந்த நாட்டுடைய நல்ல விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அதை புரிந்து அந்த நாட்டுல போனா நான் நல்லா இருப்பேன்ற ஐடியா வந்தாலொழிய அந்த நாட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆக மாட்டாங்க. புரியுது நான் பேசுறது? நான் ராஜ்யத்தை பற்றியும் ராஜ்யத்தின் குடியுரிமை பற்றி பேசிக்கொண்டு வருகிறேன். எல்லா நாடுகளும் சட்டங்களுக்குட்பட்டு இயங்குகிறது. சட்டங்களை மீறி விதிகளை மீறி எந்த நாடும் இயங்குவது கிடையாது. நான் நாட்டை பற்றி பேசுகிறேன், தேசத்தை பற்றி பேசுகிறேன், ராஜ்யத்தை பற்றி பேசுகிறேன். ஆகவேதான் இங்க சட்டங்களும் இங்க கோட்பாடுகளும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. மதங்கள் சட்டத்தையும் கோட்பாடுகளையும் என்றைக்கும் மதிக்காது. எல்லா நாடுகளும் அந்த சட்டங்களை மதிக்கிறபடினாலே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள போகணும்னு சொன்னா முதல்ல அந்த நாட்டை பற்றின ஐடியா வேணும். போனா நான் நல்லா இருப்பேனாங்கிற புரிதல் அவனுக்கு வேணும். பாருங்க, நான் போன வாரம் சொன்னேன், மெக்சிகோல இருந்து தென் அமெரிக்காவில இருந்து வட அமெரிக்காவுக்கு போறாங்க. இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. தென் அமெரிக்காவில இருந்து வட அமெரிக்காவுக்கு ஏன் போறாங்க? மெக்சிகோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெட்டர் கண்ட்ரி கிடையாது. இந்த அமெரிக்காவை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது, அமெரிக்காவை கம்பேர் பண்ணி பார்த்தாச்சுன்னா மெக்சிகோவோட பல மடங்கு பெட்டர், பல மடங்கு நல்ல நாடு. மெக்சிகோவையும் அமெரிக்கா கம்பேர் பண்ணி பார்த்தோம். இந்த மெக்சிகன்ஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, ஜனங்க என்ன பண்றாங்க, நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லீகலா எந்த ஒரு இமிகிரேஷன் இல்லாம எந்த ஒரு சட்டத்தின்படி இல்லாம சட்டத்துக்கு விரோதமா உள்ள நுழையிறாங்க, அமெரிக்காவுக்குள்ள போயிடுறாங்க. மெக்சிகோ எங்க இருக்கு, அமெரிக்கா எங்க இருக்குன்னா பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்துல இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான மைலை கிராஸ் பண்றதுக்கு உள்ள நுழையணும்னு சொன்னா லீகலா நுழைய முடியாது, லீகலா போகவும் முடியாது. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா நிறைய மெக்சிகோ பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்க நாட்டுல இருந்தா வாழ்க்கையே நாசமாயிடும், அவங்க நாட்டுல இருந்தா வாழ்க்கையே சூன்யமாயிடும், இங்க இருந்தா நம்ம அப்பா தாத்தாங்க எப்படி உருப்படாம போனாங்களோ நாமளும் என்ன ஆயிடுவோம், உருப்படாம போயிடுவோம். இந்த உருப்படாம போற நாட்டுல வாழ்றது பதிலா கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் உருப்புற நாட்டுல போய் நல்லா வாழ்ந்து சாகலாம். நாம அங்க உள்ள போய் சேர்த்துட்டோம்னா நம்முடைய தலைமுறை கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்முடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கும், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா மெக்சிகோ பீப்புளுக்கு வந்ததுனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த 700 மைல இந்த இத்தனை கிலோமீட்டர்ஸ இந்த மெக்சிகோ பீப்புள் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள நுழையிறாங்க. அமெரிக்காக்குள்ள நுழையுது என்பது அவ்வளவு லேசான விவகாரம், அவ்வளவு லேசு கிடையாதுங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி, அங்க போட்டிருக்கிற பெட்ரோல், அங்க இருக்கின்ற பாதுகாப்பு அவ்வளவு இருக்குது. போகும்போது பசி மயக்கத்துல தண்ணி இல்லாம சாவலாம், இல்லைன்னா அந்த செக்யூரிட்டி பார்டர்ல பிடிச்சி ஜெயில போடலாம், இல்லைன்னா ஷூட் பண்ணப்படலாம், சுட்டு கொள்ளலாம், உயிர் இருக்குமோ இருக்காதோ இவ்வளவு பிரச்சனையை வைத்து உயிரை பணயம் வச்சு இன்னைக்கு அந்த மெக்சிகோ பீப்புள் அமெரிக்காக்குள்ள நுழைய போறாங்க. ஏன் இவ்வளவு பிரயாசப்படணும், ஏன் இவ்வளவு அவங்க சஃபர் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், அந்த நாடு எங்க நாட்டை கம்பேர் பண்ண அந்த நாடு ரொம்ப நல்ல நாடு. அந்த நாட்டுல போனோம், எங்க நாட்டுல இருந்து போனவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. இங்க பாக்குற வேலை அந்த நாட்டுல பாக்குறவன் காரு பங்களா வீடு எல்லாம் வாங்கிட்டான். இங்க கிடைக்கிற சம்பளத்தோட அங்க கிடைக்கிற சம்பளம் அதிகம், இங்க இருக்கிற எதிர்காலத்தோட அங்க நல்ல எதிர்காலம், இங்க வாழ்ற வாழ்க்கையோட அங்க நல்ல வாழ்க்கை, இங்க இருக்கிற கலாச்சாரத்தோட அங்க நல்ல கலாச்சாரம். சோ எல்லாம் பெட்டர் 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 தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இங்க ஏன்டா நான் இருக்குன்ற என்ன போதும் உனக்கு? புரியுதா நான் பேசுறது? எல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் இங்க இருக்கணும்ன்ற சொல்லி வெயிட்டிங்கே கிடையாது, நோ வெயிட்டிங், வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. இருக்கிற தட்டு முட்டு ஏதாச்சும் எடுத்து கையில கடையில கொஞ்சம் காசை பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அவன் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியாச்சும் உள்ள நுழைஞ்சுன்ற ஒரு தரிசனத்தோட ஒரு ஐடியாவோட கனவோட உள்ள போறான். சோ போற 100 பேர்ல 10 பேர் உள்ள போற 90 பேர் வெளியே போயிடுறாங்க.
ஆனா வெளியே போறோம் சும்மா இருக்கிறது இல்ல. இந்த வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன், கரெக்டா போய்டுன்னு சொல்லி உள்ள நுழைய பாக்குறான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன், ஒரு நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு அந்த நாடு எவ்வளவு நல்ல நாடுன்னு தெரிஞ்சதுனால உள்ள என்ன பண்றான் நுழையிற. இன்னொன்னு, அந்த நாட்டை பற்றின ஐடியா, எல்லாம் அந்த நாட்டை பற்றின ஐடியா, அந்த நாட்டை பற்றின புரிதல், அந்த நாட்டை பற்றின விவரம், அந்த நாட்டை பற்றின தகவல்கள், இதெல்லாம் வந்ததுனால இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். பட் இங்க என்ன பிரச்சனை, இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போகும்போது யாரும் சும்மா விட மாட்டாங்க. சொந்த பந்தம் விடவே விடாது. ஏப்பா சொந்தத்தெல்லாம் விட்டு போறியா, அடுத்த நாட்டுக்கு போறவன் அங்க செத்து போயிட்டான், இங்க செத்து போயிட்டான், சுட்டு கொண்டுடுவாங்க, போலீஸ் பிடிச்சுப்பாங்க, இப்படி எல்லாம் பேசி தடுப்பாங்க. இவன் பாக்குறான், இங்க இருந்து சாவறது பதில பேசாம அங்க போய் சாகலாம் போன்னு சொல்லி கிளம்புறான். இதுக்கப்புறம் சென்டிமெண்டலா நடக்கும். வயசான அப்பா அம்மா விட்டு போறியா, உடம்பு செல்ல ஆளை விட்டு போறியா, எல்லாத்தையும் இவன் எல்லாமே சென்டிமெண்டலா தாண்டி, மனத்தடையை தாண்டி, அந்த குடும்பத்தை தாண்டி, அவங்களுடைய எல்லா கலாச்சாரத்தை தாண்டி ஒரு புதிய கலாச்சாரத்துக்குள்ள, ஒரு புதிய தேசத்துக்குள்ள, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள ஜனங்க உயிரை பணையம் வைத்து உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழையிறவன் முட்டாள் இல்ல, அறிவுள்ளவன். விலங்கல நினைக்கிறேன். அந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை தான் ஏன் போறான்னா, அவனுக்கு ஏதோ லைட் அடிச்சிச்சு, என் நாட்டை விட அந்த நாடு ரொம்ப நல்ல நாடு, வெயிட் பண்ணவே மாட்டேன், எவ்வளவு சீக்கிரம் நாட்டுக்குள்ள போன போக ஆரம்பிச்சு. இதுதான் தேவராஜ்யம். தேவட ராஜ்யத்துல ஏன் ஜனங்க வராம உள்ள வராம வெளியே நிக்கிறாங்க, ஏன் வெயிட்டிங்ல இருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்ற ராஜ்யத்துக்கும் பைபிள் சொல்ற ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க சொல்ற ராஜ்யம் மனிதன் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு மறிக்கிறானோ அன்றைக்கு அவன் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஐடியா என்னன்னா, சாவுக்கு பிறகு நான் எங்க இருப்பேன், கடவுளுடைய ராஜ்யத்துல இருப்பேன். அப்ப கிறிஸ்தவர்கள் எதுக்காக வெயிட் பண்றாங்க, சாவுக்காக வெயிட் பண்றாங்க. சாவுக்கு பிறகு ராஜ்யத்தில் நுழையறான்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாண காலம் முதற்கொண்டு யோவான் காலம் வரைக்கும், தீர்க்கதரிசி காலம் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் என்ன பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு வழங்கி வந்தது. அது முதல் தேவட ராஜ்யம், தேவட ராஜ்யம், கடவுளுடைய கவர்மெண்ட் பற்றி, கடவுளுடைய கிங்டம் பற்றி, ஹெவனை பற்றி மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அதை கேட்டவங்க எல்லாருமே பலவந்தமாய் உள்ள நுழையிறாங்க. மதத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு, கொள்கைகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். பலவந்தமாய் உள்ள நுழைகிறார்கள். எல்லாம் பலவந்தமாய் நுழைகிறாங்க. அப்படின்னா என்ன நடக்குது இங்கன்னா, தேவன ராஜ்யத்துல தினமும் 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 குடிமக்கள் குடியேற்றப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ராஜ்யத்தில் குடிமக்கள் குடியேறுகிறார்கள். குடியுரிமை வழங்கப்படுகிறது. தேவனே அங்க உட்கார்ந்து, ராஜாவாகிய தேவனே அங்க ஒவ்வொருவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு வராரு. சைனால இருந்து கூடி சில போறாங்க, மங்கோலியால இருந்து சில பேர் போறாங்க, ஆப்பிரிக்கால இருந்து சில பேர் போறாங்க. இந்த பிரசங்கம் பண்ற நேரத்துல பல கிராமத்துல இருந்து, பல நாட்டுல இருந்து, பல ஊர்கள் இருந்து புரிஞ்சவன், நான் சொல்றது புரிஞ்சவன், ராஜ்யத்தை பற்றி புரிஞ்சவன், ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சவன், இந்த அறிவு உள்ளவன் வெயிட் பண்ணாம டக்குன்னு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். கிங்டம் ரெடியா இருக்குது, உள்ள புரிஞ்சவன் உள்ள வாங்க, வந்தவனுக்கு குடியுரிமை வழங்கப்படும். நிறைய கோயில் வீட்டில் இருக்கு. அவங்க அவர் கடவுள் வான்றாரு, இவங்க சொன்னாங்க நோ நோ, டெத்துக்கு அப்புறம் தான் உள்ள, மரணத்துக்கு பிறகு தான் ராஜ்யம். இப்ப எங்களுக்கு அந்த ராஜ்யம் இல்ல, எங்களுக்கு இந்த ராஜ்யம், மரணத்துக்கு பிறகுதான் கடவுள் ராஜ்யம் நினைக்கிறாங்க. பைபிள் சொல்ல அப்படி சொல்ல, அன்னைக்கு பிரசங்கிச்சிட்டே வராங்க, புரிந்தவன் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் கடவுளோட குடியுரிமை பெற்று இருக்கிறீங்க? நாம் எல்லாரும் எங்க இருக்கிறோம் இப்போ? கடவுளுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவர்களாக, குடிமக்களாக நாம் இருக்கிறோம். குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் சிட்டிசன்ஸா இருக்கிறோம். எத்தனை பேர் சிட்டிசன்ஸா இருக்கிறீங்களா? உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்களா? ராஜ்யம் புரிஞ்சிருக்குதா? புரிஞ்சாதான் உள்ள நுழைய முடியும் இல்லவா? சரி, இந்த நுழைஞ்சது மட்டுமல்ல, இந்த நுழைஞ்சவன் எதை டாமினேட் பண்ணுவான்? உள்ள போயிட்டான் இல்ல, அவன் எதை இடகாரமா பார்ப்பான்னா, அவன் விட்டு வந்த கண்ட்ரியை இடகாரமா பார்ப்பான். ஒரு நாட்டை விட்டு
நாடு வேணாம், இந்த நாட்டுடைய சட்டம் எனக்கு வேணாம், இந்த நாட்டுடைய சலுகைகள் எனக்கு வேணாம்னு சொல்லி ஒருத்த கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி உயிரை பணையம் வச்சு இந்த நாட்டுக்குள்ள போயிட்டான்னா அந்த நாடு பெருசா நினைப்பானா, விட்டு வந்த நாட்டை பெருசா நினைப்பானா? போன நாட்டை பெருசா நினைப்பான், போன நாட்டை பெருசா பேசுவான், போன நாட்டை மகிமையா புகழுவான். நான் திரும்ப திரும்ப என் ஃப்ரெண்டை பத்தி சொல்லுறானு, அவன் என்னோட சிறு வயதுல இருந்த ஒரு பையன், அவன் டக்குன்னு அவன் லண்டனுக்கு போயிட்டான். அவன் லண்டனுக்கு பறந்து போனது மட்டுமல்ல, போகும்போது இந்தியனா போனா வரும்போது லண்டன் சிட்டிசன் மாதிரி வரான். ஆளே மாறிட்டான். என்னடா ஹேர் ஸ்டைல் மாறிக்குது, ட்ரெஸ் மாறிக்குது, பேச்செல்லாம் மாறுது. ஏன்னா அவன் லண்டனுக்கு போனது மட்டுமல்ல, இங்க வந்து எதை அவன் ஹேட் பண்ணி பேசுறான், ரொம்ப தாழ்த்தி பேசுறான்னா, நான் இந்தியாவை ஹேட் பண்ணி பேசிட்டே இருப்பான். ஏன்னா உனக்கு இந்த நாடு பிடிச்சது அந்த நாடு பிடிச்சதுன்னு கேட்டான். அவன் சொல்லுவான், இந்த நாடு எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? என்ன நாடு பொல்லாத நாடு, நான் படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கொடுக்கல, நான் படிச்ச படிப்பு நல்ல சம்பளம் கொடுக்கல, எனக்கு நல்ல சலுகை கொடுக்கல, எனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கல, நல்ல வாழ்க்கை கொடுக்கல. இந்த நாடு என்ன நஷ்டம் பண்ணி, இந்த நாடு என்னை ஏமாத்தி, இந்த நாட்டுல நான் ரொம்ப தீமை அனுபவிச்சேன், நாட்டுல ரொம்ப சஃபர் அனுபவிச்சேன். ஆனா நான் இப்ப போயிருக்கிறான். எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? எனக்கு பேசுறான். எப்படிப்பட்ட நாடா? அருமையான நாடு, அற்புதமான நாடு. வேலை செய்யற ஒவ்வொரு மணி நேரத்துக்கு சட்டப்படி பணத்தை கொடுத்துறான். ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா அந்த ஒரு மணி நேரத்துக்கு பவுன்ஸ் கொண்டு அள்ளி கொடுத்துறான். சும்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க வேணா போகலாம், எங்க வேணா வேலை பார்க்கலாம். செய்யற வேலைக்காக சம்பளம் நல்ல நியாயப்படி கிடைக்குது. போய் காரு வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான். அங்க சொல்றான், அங்க இருக்க துரைக்கூட வீடுல எனக்கு 2-3 வீடு இருக்குதுன்றான். ஹலோ, காரு பங்களா எல்லாம் வாங்கி கடைசியில அந்த நாட்டு குடிமகனாவே மாறி கடைசியில பசங்களை அங்கேயே படிக்க வச்சு, அந்த பசங்க வந்தாங்க எங்க வீட்டுக்கு. வந்தா எங்களெல்லாம் வினோதமா பாக்குறான். எங்க பேசுற பாஷையில வேற மாதிரி பாக்குறான். குட்டி குட்டி பசங்க. அவன் சொல்றான், ஏய் இவன் என் ஃப்ரெண்டு இவன். அவன் சொல்றான், அந்த பசங்க ஒன்னும் புரியல, இவரு வேற மாதிரி, எங்க நாடுல இருக்கிற ஆளுங்க வேற மாதிரிறாங்க, இந்த நாட்டுல எல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி 2 பேரும் இந்த ஊருக்கு வந்து எல்லாம் வினோதமா பார்த்து போயிட்டானுங்க அந்த பசங்க. அழகான பசங்க. என்ன இப்ப அவன் என்ன பண்றான்னா, அவங்க நாட்டில் இருக்கிற செல்வாக்க பற்றி, அவங்க நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை பற்றி, அங்க இருக்கிற வேலைக்கு தகுந்த சன்மானத்தை பற்றி, வேலை வருமானத்தை பற்றி அவன் சொல்றான். இந்த நாட்டுல கண்டு நான் இருந்திருந்தா இன்னைக்கு ஏழையாவே இருந்திருப்பேன். இன்னைக்கு என் பேர்ல ஒரு இடம் கூட வாங்கி இருக்க முடியாது. இன்னைக்கு அங்க போய் நல்லா படிச்சு, அங்க போய் சம்பாரிச்சு, அங்க வீட்டு வாசல் வாங்கி, காரு வாங்கி, ரெஸ்ட் இல்லாம ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வரான். அவன் இந்த நாட்டை அவன் புகழவே முடியாது. அவனால புகழ மாட்டான். ஏன்டா அப்படி பேசுறான்னு சொல்ல முடியாது, என்னால சொல்லவும் முடியாது. அப்போ ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போன பிறகு அவன் எந்த நாட்டை விட்டு போனா அந்த நாட்டை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நான் இப்போ இந்தியாவை ஹேட் பண்றத பற்றி பேச வரல. இந்தியா இப்ப பிரச்சனை இல்லை. நான் பேச வர்றது, நாம இந்தியாவை பற்றி பேசல, நாம பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருந்திருக்கிறோம். பிசாசுடைய கவர்மெண்ட் அண்டர்ல நாம் இருந்திருக்கிறோம். இந்த பிசாசின் கவர்மெண்ட் அண்டர்ல இருக்கிற நம்மள இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையின் மரணம் நம்மை கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம மாற்றி இருக்கிறது. இப்ப நான் ஹேட் பண்ண வருது இந்தியாவை இல்லைங்க, டெவில் கவர்மெண்ட், பிசாசின் ராஜ்யத்தை, பிசாசுடைய கொள்கைகளை, பிசாசுடைய பாலிசி, பிசாசுடைய சட்டங்களை, பிசாசுடைய விதிகளை, பிசாசை தான் நான் டாமினேட் பண்ணணுமே வெளியே என் பிரசனத்தை தப்பா புரிஞ்சுட்டு இந்தியாவை டாமினேட் பண்ண சொல்லிட்டாருன்னு அங்க வெளியே போய் சொல்ற கூடாது. நான் இந்தியாவை டாமினேட் பண்ண சொல்ல, நான் பிசாசின் ராஜ்யத்தை விட்டு தேவ ராஜ்யத்துல வந்திருக்கிறோம். இப்ப நான் டாமினேட் பண்ணணும்னு சொன்னா நான் விட்டு வந்த ராஜ்யத்தை டாமினேட் பண்ண வேண்டும். எதை விட்டு வந்தேன்? பிசாசின் ராஜ்யத்தை விட்டு வந்தேன். இப்ப படிப்போம் கொலோசருக்கு எழுதின புஸ்தகம். இப்ப திருப்பிக் கொள்வோம். இப்ப விளங்க நமக்கு. கொலோசருக்கு எழுதின புஸ்தகம் எல்லாம் கவனிக்கிறீங்களா? கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்றும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? இருளின் அதிகாரத்தில் நின்று, இருளின் அதிகாரத்தில் நின்று, அந்த டார்க் கவர்மெண்ட், அதிகாரம்னாலே கவர்மெண்ட், அந்த இன்ஃப்ளூயன்ஸ்,
பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து, அந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவனுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க என்ன சொல்ல வராரு? நாம் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் பிசாசுடைய கவர்மெண்ட்டுக்குள்ள நாம் இருந்தோமா? பிசாசுடைய அதிகாரத்துல நாம் இருந்தோம், பிசாசுடைய அண்டர்ல நாம் இருந்தோம். இந்த பிசாசு கிட்ட இருந்து நம்மளை யார் விடுதலை ஆக்குனதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கிட்டாரு. எல்லாம் விடுதலை ஆக்கி, விடுதலை ஆயிட்டீங்களா? ரைட். விடுதலாக்கி எங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாரு? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்போ நீங்க விடுதலை ஆயிட்டீங்களோ அந்த நிமிஷத்திலேயே குமாரனுடைய ராஜ்யத்துல நீங்க சிட்டிசனா மாறிட்டீங்க. எப்போ நீங்க விடுதலை ஆயிட்டீங்களோ அந்த நிமிஷத்திலேயே குமாரனுடைய ராஜ்யத்துல நீங்க என்ன ஆயிட்டீங்க? சிட்டிசனா மாறிட்டீங்க. ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரமா இருக்கிறவரை. தெலுங்குல நல்லா வருது. தெலுங்குல என்ன வருதுன்னா, ஃபைனல் வச்சதும் ராஜ்ய நிவாசலுகா, அதாவது கிங்டம் சிட்டிசனுகா நம்மளை மாத்திட்டாரு. எத்தனை பேர் இங்க கிங்டம் சிட்டிசனா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கிங்டம்குள்ள வந்துட்டீங்க? எத்தனை பேர் பாவத்துல விடுதலை ஆயிட்டீங்க? பிசாசு ராஜ்யத்தை எப்ப விடுதலை ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டுமா? அது புரியுதவங்க முதல்ல. ரைட். விடுதலை ஆனவங்க இப்ப எங்க இருக்கிறோம்னா குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். குமார ராஜ்யத்துல, ஒரு ராஜ்யத்துல ஒரு மனுஷன் 4 விதமா இருக்கலாம். ஒண்ணு, குடியுரிமை இல்லாத அகதியா இருக்கலாம். இன்னொன்னு, நான் எங்க இருக்கிறேன் ஏதா இருக்கிறேன் ஒண்ணு புரியாத நிலையில அவன் இருக்கலாம். மூணாவது, நாட்டில இருந்து நாட்டப்பட்ட அறிவு இல்லாமலையும் இருக்கலாம். ஒரு நாட்டில் இருப்பான், நாட்டப்பட்டவன் எந்த அறிவும் இருக்காது. பட் 4வது ஒரு கைண்ட் இருக்கு, நாட்டை சரியா புரிஞ்சவன் இருப்பான். அவன் தான் நாட்டை ஆளுவான். விலங்குல நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மள ஆள்றாங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். நமக்கு மேல சில ரூல்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு நினைக்கிறீங்க? இவங்க நாட்டை புரிஞ்சவங்க, நாட்டை தெரிஞ்சவங்க, நாட்டை அறிந்தவங்க. அதனால தான் நாட்டு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அறியாதவன், அறிவில்லாதவன் அந்த ரூலிங் கீழே இருப்பான். ஹலோ, இங்க என்ன சொல்ல வராது? பிசாசுடைய ராஜ்யத்தை விட்டு விடுதலையான நீங்க இப்போ நாட்டுல வந்துட்டீங்க, நாட்டை சேர்ந்துட்டீங்க. என்ன ஆயிட்டீங்கன்னா குடிமக்களாகவே மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு குடியுரிமை வழங்கி இருக்கிறது, வழங்கப்பட்டும் இருக்கிறது. அந்த அறிவு இருக்குதா? அந்த புரிதல் இருக்கிறதா? அதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? இல்லங்க, அந்த ராஜ்யத்துல செத்த பிறதாங்க உள்ள நுழைய முடியும், அது வரைக்கும் நாம் இங்கதாங்க இருக்கிறோம். யாருங்க சொல்லி கொடுத்தா? அவங்க போதகர் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு போதகர்ல 99% போதகர்கள் மக்களுக்கு செத்த பிறகுதான் மோட்சம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றது? வேத சட்டம் என்ன சொல்றது? இயேசு என்ன சொல்ல வராரு? எப்போ நீங்க பிசாசினுடைய கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க, அந்த கண்ட்ரியை விட்டு, அந்த நாட்டை விட்டு எப்ப வெளியேறிட்டீங்களோ இம்மிடியா குமாரனுடைய ராஜ்யத்துல என்டர் ஆயிட்டீங்க. குமாரனுடைய ராஜ்யத்துல, ஹலோ எல்லாம் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து விட்டேன். எல்லாம் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைந்து விட்டேன். நுழைஞ்சீங்களா? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்களா? கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டுச்சா? இந்த கவர்மெண்ட் நுழைவது என்பது இங்க நீங்க கவனிக்கணும். பிளைட்டுக்குள்ள ஏறி போறாங்க, அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ ஜெர்மனுக்கோ போறாங்க. பிளைட்ல ஏறி அங்க ஏர்போர்ட்ல இறங்கினதுனால வாங்க வாங்க எங்க நாட்டுக்கு வரவேற்கிறோம் யாரும் வரவேற்கவே மாட்டாங்க. ஒரு நாட்டுக்கு நீங்க டிக்கெட் வாங்கி விசா வாங்கி போயிடலாம். பட் அந்த நாட்டுல ஒண்ணு வெயிட் பண்ணிது. அந்த நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு இறங்கின உடனே இமிகிரேஷன் இருக்கும். இமிகிரேஷன் சொல்லி அங்க விசாரணை இருக்கும்.
அந்த இமிகிரேஷன்ல என்னன்னா கியூல நிப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட இமிகிரேஷன் நின்றுதான் ஆகணும். இமிகிரேஷன்னா என்னன்னா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, எந்த நோக்கத்துக்காக வரீங்க, உங்க பாஸ்போர்ட் எடுத்து உங்க எல்லாம் செக் பண்ணி தீர விசாரித்து அவங்க ஓகே அப்ரூவல் சைன் பண்ணி சீல் போட்டதான் நீங்க அந்த ஏர்போர்ட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் நீங்க ஏர்போர்ட் நகரவே முடியாது. அது வரைக்கும் அங்க கன்னோட போலீஸோட பாதுகாப்போட இருப்போம். ஒண்ணு அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகலாம், இல்லைன்னா அந்த கிங்டம்குள்ள என்டர் ஆகலாம். எதுக்கு சொல்ல வரேன்? பிசாசோட ராஜ்யத்திலிருந்து தமது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த கவர்மெண்ட் எல்லாரையும் வா வா வான்னு கூட்டுறாது. வரவனெல்லாம் அந்த கவர்மெண்ட் உள்ள வந்துருன்னு சொல்லி சேர்த்துறாது. அந்த கவர்மெண்ட் எப்ப சேர்க்குது சொன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள எப்ப என்டர் ஆவாங்க சொன்னா, ஃபர்ஸ்ட் நீ எங்கிருந்து வரன்னு கேட்பாங்க. நீ எங்கிருந்து வர, நீ எங்கிருந்து வா. அந்த கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன தெரியுமா? முதல்ல நீ வந்து உன்னுடைய பழைய கிங்டம் சிட்டிசன்ஷிப்பை க்ளோஸ் பண்ணணும். பழைய கிங்டம் சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு சாகணும். அதுக்கு செத்தாதான் இதுல நீ நுழைய முடியும். பாவத்துக்கு சாகாம, பாவத்துக்கு மறிக்காமல் நான் ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியாது? நுழையவே முடியாது. இந்த கிங்டம்குள்ள நுழையத்துக்கு ரெண்டு பாலிசி. ஒன்னு டெத்து, இன்னொன்னு பர்த். டெத் அண்ட் பர்த் தான் இங்க ஃபங்க்ஷன் ஆகுது. உள்ள நுழையிறவெல்லாம் செத்து இருக்கணும். கிங்டம்குள்ள நுழையிறவெல்லாம் செத்து இருக்கணும். எதுக்கு செத்து இருக்கணும்? பாவத்துக்கு செத்து இருக்கணும். பழைய சடங்குகளுக்கு, சம்பிரதாயங்களுக்கு, பாரம்பரியங்களுக்கு, பழைய மதத்தின் அபிப்பிராயங்களுக்கு இவன் செத்து இருக்கணும். அந்த டெத் ப்ரூஃப் தான் கேட்பாங்க. அந்த டெத் சர்டிபிகேட் இருக்குதா? உங்ககிட்ட டெத் சர்டிபிகேட் இருக்குதா? என்னங்க உசுரோடு இருக்கும்போது டெத் சர்டிபிகேட் கேக்குறீங்க? கேட்கக்கூடாது. எஸ், நாம எல்லாம் பாவத்துக்கு செத்து விட்டோம், மனதார செத்து விட்டோம். அதுதான் ப்ரூஃப். மனசாட்சி தான் ப்ரூஃப். டெத்து எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துகிறது. செத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் எதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. இந்த சாவுன்றது சடங்குகளுக்கு ஒரு முடிவு, சம்பிரதாயத்துக்கு ஒரு முடிவு, மதங்களுக்கு ஒரு முடிவு, பாரம்பரியத்துக்கு ஒரு முடிவு, ஒழுங்கின்மைக்கு ஒரு முடிவு, பாவத்துக்கு ஒரு முடிவு, அறிவில்லாமைக்கு ஒரு முடிவு, எல்லாத்துக்கும் முடிவு கட்டி இப்ப நான் பிறக்கிறேன், புது குழந்தையாய் நான் பிறக்கிறேன், மறுபிறப்பை அடைகிறேன். எலசம் மறுபிறப்பு அடைகிறேன். மறுபிறப்பு அடைஞ்சிருக்கீங்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? ஒருவன் மறுபடியும் பெறுவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அப்போ இந்த கிங்டம்குள்ள என்ன கேக்குது? ஒன்னு டெத் சர்டிபிகேட் கேக்குது, இன்னொன்னு பர்த் சர்டிபிகேட் கேக்குது. மறுபடியும் பிறந்தியா அப்படின்னு கேக்குது. ஆம், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அந்த அந்த தூய்மையான வார்த்தையால, தூய்மையான பரிசுத்த ஆவியினும் வல்லமையிலும் பிரசன்னத்தினால அந்த வார்த்தை என்னை கன்சீவ் பண்ண வைக்குது. அந்த வார்த்தை என்னை கன்வின்ஸ் பண்ண வைக்குது. அந்த வார்த்தை என்னை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. ஹலோ, பர்த், டெத் எண்டு, பர்த் பிகின். சாவு முடிவு, பிறப்பு ஆரம்பம். பிறப்பு என்ன செய்யப்படுது? ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பிக்கிறது? புது வாழ்க்கை, புதுவிதமான கலாச்சாரம், புதுவிதமான அரசாங்கம், புதுவிதமான தத்துவம், புதுவிதமான கோட்பாடு, புதுவிதமான சட்டங்கள், எல்லாம் புதுசு. பழைய சட்டம்லாம், பிசாசின் சட்டத்தால இங்க செல்லுபடி ஆகாது. எங்க செல்லுபடி ஆகாது? தேவராஜ்யம் செல்லுபடி ஆகாது. இந்த புதுசா பிறந்தாச்சு. எத்தனை புதுசா பிறந்திருக்கிறீங்க? பிறந்திருக்கீங்களா? புதுசா பிறந்தது எவ்வளவு உண்மையோ, எங்க பிறந்தீங்கன்றது அவ்வளவு முக்கியம். நீங்க பிறந்தது கடவுள் ராஜ்யத்தை பிறந்திருக்கிறீங்க. பிறந்த நீங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். பிறக்கிற ஒரு குழந்தைக்கு பாருங்க, எல்லாமே புதுசு தான். எல்லாமே புதுசா இருக்கும். பிறக்கிற குழந்தைக்கு ஆஸ்பத்திரி புதுசா இருக்கும், நர்ஸ் புதுசா இருக்கும், டாக்டர் புதுசா இருக்கும், ஊசி புதுசா இருக்கும், ஊற்ற சரலா புதுசா இருக்கும், நம்ம ஊர் பஸ் புதுசா இருக்கும். ஹலோ, ஆனா குழந்தை என்ன பண்ணுது நினைக்கிறீங்க? புதுசா இருக்கு, புதுசா வேடிக்கை பார்த்து போதில்ல, லேர்ன் பண்ணிட்டே இருக்குது.
புரிஞ்சு கற்றுக்கொள்ளுகிறது. நம்ம ஊர் வெதரை புரிஞ்சுக்குது, நம்ம ஊர் பஸ்ஸ புரிஞ்சுக்குது, நம்ம ஊர் பாஷை புரிஞ்சுக்குது, நம்ம ஊர் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்குது, நம்ம ஊர் சட்டத்தை புரிஞ்சுக்குது, நம்ம ஊரை பற்றி பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை வளர்த்துக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மாதிரியே பாஷை பேசும், நம்ம ஊர் மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கும். நம்ம ஊர் கலாச்சாரம் அப்படியே குழந்தைக்கு வந்துச்சு. எப்படிங்க வந்துச்சு? அது பிறந்தது எங்க ஊர்லங்க. அப்படியே பார்த்து பார்த்து எல்லாரையும் பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது. ஐ மீன், அப்ப லேர்னிங் கெப்பாசிட்டி, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாயிடும். அது லேர்ன் பண்ணும். அதுக்கு அம்மான்னு யாரும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அம்மா அம்மான்னு அம்மா வந்துக்கிறோம் பாரு, அம்மா வந்துக்கிறோம் பாரு, அம்மா பேசும்போது கவனிக்குது, அம்மா திட்டும் போது கவனிக்குது, அம்மா பேசும்போது எல்லாம் அந்த லேர்ன் பண்ணி தாங்க. அதுக்கு அது பிறந்த வீடு தமிழ் மொழி பேசுற வீடா, இல்ல பிரெஞ்சு மொழி பேசுற வீட்டுல பிறந்திருக்கிறனா, இல்ல ஸ்பானிஷ் மொழி பேசுற வீட்டுல பிறந்திருக்கிறனா, தெலுங்கு மொழி பேசுற வீட்டுல பிறந்திருக்கிறான்னு குழந்தைக்கு எதுவுமே. ஆனா கொஞ்ச நாள்ல போனா அது எந்த வீட்டுல பிறந்ததோ அந்த வீட்டு மொழியை கரெக்டா பேசிடும். விளங்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுதான், நீங்க கடவுள் ராஜ்யத்தை பிறந்துட்டீங்கன்னா பிறந்ததுனால எல்லாம் முடிஞ்சு நினைச்சிடக்கூடாது. பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் எப்படி கற்றுக்கொள்ளுகிறதோ கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, மொழியை, சட்டங்களை, விதிகளை, கோட்பாடுகளை எப்படி கற்றுக்கொள்ளுகிறதோ தேவராஜ்யத்தின் கலாச்சாரத்தை, தேவராஜ்யத்தின் மொழிகளை, தேவராஜ்யத்தின் சட்டங்களை, தேவராஜ்யத்தின் விதிகளை, தேவராஜ்யத்துக்குட்பட்ட காரியங்களை பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அது அவங்க லேர்னிங் ப்ராசஸ். அது கற்றுக்கொள்ளாம இருந்தான்னா மென்டல் அர்த்தம். கற்றுக்கொள்ளாத என்ன அர்த்தம்? மென்டல். மென்டல் யாரும் இந்த நிகழ்ச்சியை தப்பா புரிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுக்க முடியாதவங்க, சிலரால புரிஞ்சுக்க முடியாது இல்ல, பட் லேர்ன் பண்ண புரிஞ்சுக்கலாம். லேர்னிங் பண்ணாதவங்களால என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்க முடியாது. அப்ப நிறைய இந்த பிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியவே விளங்கதான் பேசுது உங்களுக்கு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி மெயின் ப்ராப்ளம். என்ன தெரியுமா? நான் போய் பேசணும் யாருக்கும் புரியாது. நான் போய் பேசினா குழப்பமாவே இருக்கும் அவங்களுக்கு. புரியாம கேட்டுன்னு இருப்பாங்க, புரியாம ஒரு பாஷையை பேசாம கவனிச்சிருப்பாங்க. என்னோட பார்வையில அவங்க எல்லாருமே பிசிக்கலி சேலஞ்சு பிள்ளைகள். என்னோட பார்வையில் அவங்க எல்லாருமே மனதால பாதிக்கப்பட்டவர்கள், மனதார பாதிக்கப்பட்டாங்க. மைண்டுக்கு வேலையே இல்லாதவங்க, மைண்டுக்கு வேலையை கொடுக்கல. அவங்க போற கோயில ஏதோ ஒன்று போதிச்சு மைண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா தேவராஜ்யத்தை பற்றி பேச புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு. ஆமென். உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறதுல விளங்குதா உங்களுக்கு? இந்த புரிதல் எதுக்கு தெரியுமா? நான் கற்றுக்கொள்கிறேன். என்ன கற்றுக்கொள்றேன்? நான் பிறந்த நாடு அப்படிப்பட்ட நாடு. நான் இருக்கிற நான் எனக்கு மேல இருக்கிற அரசர் நல்ல அரசர். நான் இப்போ வந்திருக்கிற நாடு கலாச்சாரம் வேற மாதிரி கலாச்சாரம். நான் விட்டு வந்த கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம், மோசமான அரசன், மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான பிஹேவியர்ஸ். பிசாசின் ராஜ்யத்து இருக்கிற வரைக்கும் என்னோட நடவடிக்கைகள், என்னோட பழக்க வழக்கங்கள், என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் வஸ்ட். ஏன்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சர்ல வஸ்ட். பட் இப்ப நான் கடவுள் ராஜ்யத்துல பிறந்துட்டேன், கடவுளுடைய நாட்டுல வந்துட்டேன், கடவுள் அரசன் ஏற்றுக்கொண்டு விட்டார், கடவுள் எனக்கு குடியுரிமை வழங்கி விட்டார். ஆனா இந்த நாடு எல்லாம் வினோதமா இருக்குது. நல்ல கலாச்சாரம், நல்ல மொழி, நல்ல நாகரிகம், நல்ல பண்புகள், நல்ல சட்டங்கள், நல்ல கோட்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த நல்ல கலாச்சாரத்தை நான் எவ்வளவு சீக்கிரமா, இந்த நல்ல மொழியை எவ்வளவு வேகமா கற்றுக்கொள்ளணுமோ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நாட்டுடைய மொழி, அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை நான் கற்றுக்கொள்ளும் போது அந்த நாட்டுடைய பிரிவிலேஜஸை, மேன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற வெளிநாடுகள்லாம், ஜப்பான், அமெரிக்கா, கனடா நாடுகள் போன்ற நாடுகள்லாம் சொல்றாங்க, டிவியில கூட பார்த்துருக்கிறேன். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வர்றாங்கன்னா அந்த சிக்னல் போட்ட உடனே சில்ட்ரன்ஸ் வராங்க, வயசானவங்க வராங்க, வண்டியெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இன்னொன்னு ஸ்கூல் வேன் நிக்குது, ஸ்கூல் வேன் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வண்டி எப்படி பாஸ்
பாஸ் ஆகுது. ஏன்னா அந்த வண்டியில குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வேனை பார்த்த உடனே பசங்க இறங்குவாங்க, எந்த பக்கம் வேணா போவாங்க. ஆகவே எந்த போக்குவரத்தும் இடையூறு பண்ணக்கூடாது. சோ அந்த நாட்டுடைய அந்த போக்குவரத்து கலாச்சாரம் வேற மாதிரி. நம்ம நாட்டுல பாருங்க, விட்டு வந்த பஸ் எழுதிட்டு போயிடுறான். ஹலோ, இது இந்த நாட்டோட கலாச்சாரம். எந்த பஸ்ல இருந்து இறங்குனாங்களோ கடைசியில் அவனே ஏத்திட்டு அடுத்த ஊர் அடுத்த வீட்டுக்கு குழந்தை இறக்க போயிடுறாங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் உள்ள நாடு. அப்போ நாட்டுக்கு நாடு கலாச்சாரம் மாறுங்க. போயிருக்கிற நாடு நல்ல கலாச்சாரம், நல்ல அரசன், நல்ல விதிகள், நல்ல கோட்பாடுகள். அதை கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு மைண்ட் தான் வேணும். அதை கற்றுக்கொள்ளுவதற்கு எனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு வேணும். ஆனா ஒருத்தன் கரெக்டா சொல்லி கொடுத்தா அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இங்க சொல்லி இருக்கிறோம். இங்க ஒன்னும் புரியலன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. இங்க ஒன்னும் புரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அது உங்க பிரச்சனை. ஆனா இங்க வரதே புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இங்க வர்றது பொங்கலோட சாப்பிடறதுக்கு வரல. ஆனா சில கோயில் அதெல்லாம் பண்றாங்க. வாங்க வாங்க இந்த வாரம் எங்க கோயில பொங்கலோட எல்லாம் போடுறாங்க. மட்டன் சால்னால ஊத்துறாங்க. பரோட்டா, ஒரு பிரதர் பரோட்டா கொடுக்குறாராம். இங்க அதுக்காக கூடி வரோம், அதை செய்யவா வரோம், அது வாங்க ப்ரோக்ராம், அது வாங்க அஜெண்டா, அதுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிறோம். நோ, இங்க வேற ப்ரோக்ராம் நடக்குது, வேற அஜெண்டா. கிங்டம் பற்றி, கிங்டம் கல்ச்சரல் பற்றி, கிங்டம் சிட்டிசன்ஷிப் பற்றி, நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், நல்ல சலுகைகள், நல்ல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான முயற்சி, பெறுவதற்கான பிரசங்கம், பெறுவதற்கான வேலையை இங்க நான் பண்ணிட்டு வரேன். இங்க பொங்கலோட போட நான் வரல. ஹலோ, இந்த வாரம் எத்தனை பேர் வடை கொடுக்குறீங்க, காசு தரீங்க, பொங்கலுக்கு மிளகு வாங்கின காசு தரீங்க, கலெக்ஷன் பண்ண நான் வரல. இங்க பிரசங்கம் பண்ண வரேன். அதுவும் எதை பற்றி பிரசங்கம்? கடவுள் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம். இத ஒரு மனுஷன் கேட்டு, ஒரு மனுஷன் புரிஞ்சு, ஒரு மனுஷனுக்கு அறிவு மட்டும் வந்துச்சுன்னா வாழ்க்கை பிரகாசம் ஆயிடும். எத்தனை பேர் வாழ்க்கை பிரகாசமாக நினைக்கிறீங்க? எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாங்க, கடவுள் ராஜ்யத்தை புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ராஜ்யத்தில் உங்களுக்கு அற்புதமான எதிர்காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை இழந்தது எல்லாமே திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட முடியும். ஆமீன். அடுத்த வாரம் நிறைய போதிக்க போறோம். அடுத்த வாரம் வாங்க, அடுத்த ஒரு ராஜ்யத்தை பற்றி, குடியுரிமை பற்றி இன்னும் போதிக்க போறேன். இதை கேட்டுன்னு இருக்கிறவங்க புரிஞ்சவன் வெளியே இருக்க மாட்டான், டக்கு உள்ள போயிடுவான். இம்மிடியா தன்னுடைய காரியத்தை ப்ராசஸ் பண்ணிப்பேன். எல்லாரும் எளிமைக்கலாம்.